ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு கிளாஸ் செய்யறது ஒரு டிஃபரண்ட் செட்டப்ல, அதனாலதான் இந்த மாதிரி தெரியுது. இன்னைக்கு இன்னையில இருந்து ஒரு 2 வீக்ஸ் மட்டும் நாங்க வீட்ல இருந்தே செய்யறதா தான் முடிவு செஞ்சிருக்கிறோம். அதனால கொஞ்சம் டெக்னிக்கல் டிஃபிகல்டிஸ் இருக்கு ஜாயின் இன் பண்றதுக்கு. ஏதாவது ஒன்று கேட்காட்டி இல்லாட்டி ஒழுங்கா ஸ்கிரீன் விளங்காட்டி ப்ளீஸ் சாட்ல மென்ஷன் பண்ணுங்க, நாங்க அதுக்கு அட்டென்ட் பண்றோம். ஓகே, நாங்க கடந்த 2 வாரமா பார்த்து கொண்டு வர பாடம் பணச்சந்தை மற்றும் பணச்சந்தை கருவிகள். அதுலயும் கடந்த வாரம் நாங்க வர்த்தக பத்திரங்கள் என்பதுல தான் எங்களோட பாடத்தை தொடங்கினோம். வர்த்தக பத்திரங்களை பற்றி சொல்லும்போது 3 விடயங்கள் இருக்கு. ஒன்று, வர்த்தக பத்திரம் என்பது நிதி சாரா நிறுவனங்களாலே வெளியிடப்படும் ஒரு கருவி. இரண்டாவது, இவை எந்த விதமான ஒரு பாதுகாப்பை மையப்படுத்தி ஒரு பாதுகாப்பற்ற குறுகிய கால கடன் கருவி, அன்கொலட்ரலைஸ் ப்ராடக்ட்னு சொல்றது. இதை பேக் பண்ணி எதுவும் செக்யூரிட்டி ஒன்று கொடுத்திருக்க மாட்டாங்க. மூன்றாவது, வர்த்தக பத்திரங்கள் திரைசேரி உண்டியலை போலவே தான் வர்த்தக பத்திரத்தினரின் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. ஆனால் திரைசேரி உண்டியலை போல் வர்த்தக பத்திரங்களுக்கு ஒரு இரண்டாம் நிலை சந்தை இல்லை. இந்த 3 விடயமே நீங்க ஞாபகம் வச்சிருந்தா உங்களுக்கு வர்த்தக பத்திரங்கள் என்றால் என்ன என்பதை பத்தியான ஒரு முழு அறிவு கிடைக்கும். சரியா? இவை இந்த வர்த்தக பத்திரங்களை வெளியிடுறது நிதி சாரா நிறுவனங்களால, நிதி சாராத நிறுவனங்களாக இருந்தாலும் அவை அதிக கடன் மதிப்பீடுகளை கொண்ட நன்மதிப்புடைய நிறுவனங்கள். சரியா? அதாவது நல்ல கிரெடிட் ரேட்டிங் உள்ள இன்ஸ்டிடியூட்ஸ் தான் இந்த கமர்ஷியல் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணுவீங்க. அப்ப இவங்கள்ட்ட இவ்வாறு வெளியிடும் நிறுவனங்கள்ட்ட கடன் இடர்நேர்வு இல்லைன்னு சொல்ல முடியாது. இருக்கு, ஆனால் மிக மிக குறைவாகத்தான் இருக்கு. சரியா? அதுல விலை நிர்ணயத்தை பத்தி பாக்குறீங்கண்டா திரைசேரி உண்டியலை போல் அதே விதத்துல தான் இதனுடைய கழிவீடு வீதம், வைத்திருக்கும் காலத்திற்கான வீதம், அந்த வருடத்திற்கான விளைவு வீதம் எல்லாமே ஒரே வகையால தான் நிர்ணயிக்கப்படுது. ஆனா வருடத்திற்கான விளைவு வீதத்தை காணும் போது ஞாபகம் வச்சிருங்க, திரைசேரி உண்டியல்ல மாத்திரம்தான் நாங்க 364 நாட்கள் என்பதை பயன்படுத்தினோம். இதுல 365 நாட்கள் என்ற நாட்தொகையை தான் நாங்க பயன்படுத்த வேண்டும். மற்றது இதோட திரைசேரி உண்டியலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இருக்கிற இன்னும் 2 வித்தியாசங்கள். ஒன்று இரண்டாம் நிலை சந்தை இல்லை. அடுத்தது திரைசேரி உண்டியலை பார்க்க இதனுடைய இடர்நேர்வு சிறிதளவு அதிகமாகவே தான் இருக்கிறது. அதனாலே வர்த்தக பத்திரங்களாலே உங்களுக்கு வரும் விளைவு வீதம் திரைசேரி உண்டியல்களில் வரும் விளைவு வீதத்தை விட அதிகமாக இருக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் நாங்க பார்த்தது மீள் கொள்வனவு உடன்படிக்கைகளும் நேர்மாற்று மீள் கொள்வனவு உடன்படிக்கைகள். மீள் கொள்வனவு உடன்படிக்கை என்றால் என்ன? நான் மீண்டும் ஒன்றை கொள்வனவு செய்வேன் என்ற உடன்படிக்கை. அதாவது இப்போது இந்த நிகழ்காலத்துல நீங்க ஒரு பொருளை, ஒரு வகையான ஒரு பிணையத்தை ஒரு ஆளுக்கு விற்கிறீங்க. ஒரு உடன்படிக்கையுடன் விற்கின்றீர்கள். அந்த உடன்படிக்கை என்ன? எதிர்கால ஒரு குறிப்பிட்ட திகதியில் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த பொருள், இப்போ உங்களுக்கு கொடுத்த இந்த பிணையத்தை நான் மீள கொள்வனவு செய்வேன் என்ற உடன்படிக்கையோடு தான் இப்போது நீங்கள் அதை விற்கின்றீர்கள். அதைத்தான் நாங்க மீள் கொள்வனவு உடன்படிக்கை என சொல்றது. ஓகே, இப்ப இந்த மீள் கொள்வனவு உடன்படிக்கையில நீங்க ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய 2 விடயங்கள் இருக்கு. ஒன்று, மீள் கொள்வனவு உடன்படிக்கைகள் அல்லது நேர்மாற்று மீள் கொள்வனவு உடன்படிக்கைகளையும் ஒரு வகையான பிணையம் இதனுள் உள்ளடக்கப்பட்டு இருக்கு.
ஒரு கருவியை மையப்படுத்தித்தான் இந்த உடன்படிக்கையை நீங்கள் செய்து கொண்டீர்கள். இன்னைக்கு நான் அந்த கருவி இன்னொரு ஆளுக்கு வித்து எதிர்காலத்துல மீள கொள்வனவு செய்ய போறேன். அப்ப அந்த கருவி தான் இந்த உடன்படிக்கைக்கான பாதுகாப்பு, கொலாட்ரல். இப்ப இன்னைக்கு நான் ஒரு பிணையத்தை இன்னொரு ஆளுக்கு வித்துட்டு எதிர்காலத்துல நான் உங்களோட இப்ப எடுத்த பணத்தை நான் திருப்பி கொடுத்து அந்த பிணையத்தை மீள பெற்றுக்கொள்வேன், மீள கொள்வனவு செய்வேன் என்று ஒரு உடன்படிக்கையில் ஈடுபடுறேன். ஆனா நான் அப்படி செய்யாவிட்டால் கடன் கொடுத்த நபருக்கு என்ன வழி? நான் அவருக்கு கொடுத்த அந்த பிணையத்தை சந்தையிலே விற்று அவருடைய பணத்தை மீள பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அப்ப அந்த பிணையம், நான் இப்ப விற்கின்ற பிணையம் அவருக்கு ஒரு பாதுகாப்பாக, கொலாட்ரலாக அமைகிறது. ஓகே, அடுத்தது இன்னொரு ஃபேக்டர். இரண்டாவது ஃபேக்டர் என்ன? நீங்கள் இவ்வாறாக கொடுக்கின்ற பிணையத்தின் சந்தை மதிப்பு எந்த நேரத்திலையும் நீங்கள் உங்களால் பெறப்பட்ட முதல் அந்த தொகையை விட அதிகமாக இருக்க வேண்டும். அது உங்களோட பேங்க்ல இருந்தாலும் நீங்க ஒரு பிக்ஸ்ட் டிபாசிட்டை வச்சு கடன் கொடுக்கும் போது நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க? உங்களோட பிக்ஸ்ட் டிபாசிட் வேல்யூ கடன் கொடுத்த வேல்யூவை விட கொஞ்சம் ஹையா இருக்கணும். இப்போ உங்களோட ஒரு கஸ்டமர் என்கிட்ட 1 மில்லியனுக்கு பிக்ஸ்ட் டிபாசிட் சர்டிபிகேட் இருக்குன்னு சர்டிபிகேட்டை காட்டி எனக்கு 1 மில்லியனே லோனாவும் கேட்கும் போது நீங்க 1 மில்லியனே கொடுப்பீங்களா? உங்களோட பேங்கிங் கைட்லைன்ஸ்லேயே உங்களுக்கு இருக்கும், சர்க்குலர்லே அதே வேல்யூக்கு ஒரு பெர்சன்டேஜ் இருக்கு, ஒரு 90% மட்டும் உங்களுக்கு அக்கமடேட் பண்ணலாம். அப்ப 1 மில்லியன் தான் ஒரு 900,000க்கு உங்களுக்கு லோன் கொடுக்கலாமே. அந்த பஃபர், அந்த 100,000 டிஃபரன்ஸ் அவர் உங்களோட கடனை தராட்டி உங்களுக்கு வர வேண்டிய வட்டி, சார்ஜஸ் அதுகளை கவர் பண்றதுக்கு தான் பேலன்ஸ் அமௌண்ட் இருக்கு. விளங்கிச்சா? அது ஒரு பஃபர் மாதிரி. அதே மாதிரி தான் மீள் கொள்வனவு உடன்படிக்கைகளும் எந்த சந்தர்ப்பத்திலையும் சந்தை மதிப்பு, அந்த பிணையத்தின் சந்தை மதிப்பு கொடுக்கப்பட்ட பணத்தை விட அதிகமாக இருக்க வேண்டும். சரியா? மீள்கொள்வனவு உடன்படிக்கைகளுக்கும் நேர்மாற்று மீள்கொள்வனவு உடன்படிக்கைகளுக்கும் இரண்டாம் நிலை சந்தைகள் இல்லை. இவை மணிமாக, அதாவது பணச்சந்தையிலே இருப்பவை. அப்ப இவ்வகையான கருவிக்கு இது ஒரு உடன்படிக்கை அடிப்படையில் நடப்பது. அதனால இவற்றுக்கு இரண்டாம் நிலை சந்தைகள் இல்லை. இப்ப மீள்கொள்வனவு உடன்படிக்கைக்கும் நேர்மாற்று மீள்கொள்வனவு உடன்படிக்கை என்பது ஒரே பரிவர்த்தனையை 2 பேர் பார்க்கிற கோணத்தால தான் குறிப்பிடப்படுகிறது. அதாவது நான் ஒரு பிணையத்தை உங்களுக்கு விற்கிறேன், இப்பவே ஒரு உடன்படிக்கையை மேற்கொள்றேன். நான் உங்களுக்கு சொல்றேன், 1 மாத காலத்துல இப்ப நான் உங்களுக்கு விற்கும் போது உங்கள்கிட்ட இந்த பெறுகின்ற இந்த பணத்தை வட்டியோட திருப்பி செலுத்தி எந்த புண்ணியத்தை நான் மீள்கொள்வனவு செய்வேன் என்ற ஒரு உடன்படிக்கை. அப்ப நான் என்ன செய்யறேன்? நான் மீள்கொள்வனவு உடன்படிக்கை ஒன்றை மேற்கொள்றேன். எதிர்காலத்துல நான் மீள பெற போகின்றேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன செய்றீங்க? இப்ப தற்போது இந்த நிகழ்காலத்துல நீங்க அந்த பிணையத்தை வாங்குகின்றீர்கள். நீங்களும் ஒரு உடன்படிக்கை செய்கின்றீர்கள். நீங்கள் என்ன உடன்படிக்கை செய்கிறீர்கள்? சரி, நான் இன்றைக்கு உங்களிடம் இருந்து வாங்கும் இந்த பிணையத்தை 1 மாத காலத்தில் உங்களுக்கே திருப்பி கொடுப்பேன், எந்த பணத்தை நீங்க திருப்பி தந்தால். விளங்கிச்சா? அப்ப நான் மீள்கொள்வனவு உடன்படிக்கையில் ஈடுபடுவது போல் நீங்கள் நேர்மாற்று மீள்கொள்வனவு உடன்படிக்கையில் மேற்கொள்கிறீர்கள். அதாவது ஒரே பரிவர்த்தனை 2 பேர் பார்க்கின்ற கோணத்தை பார்த்து அந்த ஆங்கிள் தான் அது ரீபோவா ரிவர்ஸ் ரீபோவாண்டு மாறுது. ஓகே, இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜ் தான் நாங்க முதல்லையும் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஹேர் கட் பெர்சன்டேஜ்னா என்ன? இந்த பிணையத்துடைய சந்தை மதிப்பிற்கும் நீங்கள் அந்த ரீபோவின் மூலமாக பெற்றுக்கொண்ட தொகைக்கும் இடையிலான வித்தியாசம். இப்ப இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றதால உங்களுக்கு வர பெனிஃபிட் என்ன? இப்ப பிராக்டிக்கலா எடுத்துக்கொண்டீங்கன்னா
ப்ராக்டிக்கலா இந்த ரீப்போ ரிவர்ஸ் ரீப்போல இன்வெஸ்ட் பண்றாக்கல அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களோட ட்ரெஷர் யூனிட் எல்லாம் கேட்டு பாத்தீங்கன்னா டெய்லி பேசிஸ் அவங்க இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னு சொன்னா அக்செப்டட் நார்ம் வந்து 10%, ஹேர் கட் வந்து அட்லீஸ்ட் 10% இருக்கணும். அதாவது சந்தை மதிப்பு, அந்த பிணையத்தின் சந்தை மதிப்புக்கு ரீப்போவால் உங்களுக்கு பெறப்பட்ட அந்த பணத்திற்கு இடையில் ஒரு 10% வித்தியாசம் இருக்கணும். பிணையம் அது 10% உயர்ந்தாவது இருக்கணும், இந்த பஃபர். விளங்கிச்சா? ஆனால் அதுதான் அக்செப்டட் ஹேர் கட் பெர்சன்டேஜ். அப்ப இன்னைக்கு நீங்க ஹேர் கட்டை கால்குலேட் பண்ணும்போது ஹேர் கட் பெர்சன்டேஜ் 15% வைங்களேன். அப்ப பணம் கொடுத்த நபருக்கு, கடனை கொடுத்த நபருக்கு அவர் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருக்காரு. என்கிட்ட இப்ப நான் தான் கடன் கொடுத்தேன்னு சொன்னா என்கிட்ட இருக்கிற அந்த பிணையம் 15%ஆல நான் கொடுத்த கடனை விட ஹையரா இருக்கு, அதிகமா இருக்கு. அப்ப நான் ஒரு சேஃப் பொசிஷன்ல இருக்கிறேன் நான் இப்ப. ஆனா கடன் பெற்ற நபர் சில நேரம் சொல்ல, இங்க பாருங்க நான் உங்களுக்கு அதிகமான பிணையத்தை கொடுத்திருக்கிறேன், அதுல வேல்யூ கூட 15% ஆகிருக்கு, அந்த 5% எக்ஸ்ட்ராவை எனக்கு திருப்பி தாங்க என்று அவர் ரிக்வெஸ்ட் பண்ணலாம். ஆனா யூஸ்வலா அப்படி இல்லை, அவங்க அதை அளவு பண்றது, ஏன்னா அது ஃபிளக்சுவேட்டிங் பெர்சன்டேஜ். இப்ப வெரி நெக்ஸ்ட் டே, அடுத்த நாளே நீங்க திருப்பி ஹேர் கட் பெர்சன்டேஜை கால்குலேட் பண்ணும்போது அது இப்ப 8% ஆகிட்டு. அப்படி ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கா? எஸ். ஏன்? நீங்கள் பிணையத்தின் சந்தை மதிப்புல இருந்து தான் இதை நீங்க கால்குலேட் பண்றீங்க. பிணையத்துடைய சந்தை மதிப்பு நாளுக்கு நாள் மாறும். அப்ப அந்த நேரத்துல நீங்க கால்குலேட் பண்ணும்போது உங்களுக்கு வர ஹேர் கட் பெர்சன்டேஜ் வந்து 8%. இப்ப கடன் கொடுத்தவர் கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல இருப்பாரா? அக்செப்டட் நான் மினிமம் 10% இருக்கணும். இப்ப இது 10% இல்ல 8%. அப்ப கடன் கொடுத்த நபர் என்ன சொல்றீங்க பாருங்க, எனக்கு 10% ஹேர் கட் பஃபர் இருக்கணும், இப்ப இருக்கிறது 8% தான், நீங்க எனக்கு இன்னும் அதிகமான பிணையத்தை தர வேணும், இந்த பஃபர் குறைஞ்சிருக்கு, இந்த ப்ரொடெக்ஷன் குறைஞ்சிருக்கு, அதனால இன்னும் அடிஷனல் செக்யூரிட்டி எனக்கு தாங்கன்னு அவருக்கு அவர் பணம் கொடுத்த நபர்கிட்ட இருந்து அவருக்கு ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அதுக்கு உரிமை இருக்கு. அதனாலதான் ஹேர் கட் பெர்சன்டேஜை கால்குலேட் பண்றது. ஏன்னா டெய்லி அட்லீஸ்ட் 10% இருந்தாதான் அவருக்கு ஒரு சேஃப்டி. ஓகே, பிறகு நாங்க கால்குலேஷன்ஸ் எல்லாம் இன் டீட்டெயிலா பார்த்தோம். ரீபோல கால்குலேஷன்ஸ் வந்து ஃபேர்லி ஸ்ட்ரெயிட். ஏன்? ஒரு ஃபிக்ஸ்ட் டிபாசிட்டுக்கு நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் ரீபோ ரிவர்ஸ் ரீபோக்கு எல்லாம் கால்குலேட் பண்றது. ரீபோல இருக்கிற ஒரே ட்ரிக்கி ஏரியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹேர் கட் பெர்சன்டேஜை கால்குலேட் பண்றது. ஹேர் கட் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்றது ஏன் ட்ரிக்கி ஆகுதுன்னு சொன்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிணையத்தினுடைய சந்தை மதிப்புங்கிறத மறந்துடுறாங்க. அவங்க பிணையத்தின் முக மதிப்பை எடுத்து கால்குலேஷனை செய்யறாங்க. அப்ப அந்த கணக்கு பிழையாகும். முக மதிப்பும் சந்தை மதிப்பும் வேற வேற. ஃபேஸ் வேல்யூ மார்க்கெட் வேல்யூங்கிறது டிஃபரண்ட். முக மதிப்பு என்பது முதிர்ச்சியின் போது உங்களுக்கு கிடைக்கும் தொகை. சந்தை மதிப்பு வந்து நீங்க 2ஆம் நிலை சந்தையில விற்கும் போது அந்த நாளுக்கு நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விலை. சரியா? அப்ப இங்க ரீபோல நீங்க உங்களோட ஃபோக்கஸ் இருக்க வேண்டியது சந்தை மதிப்பு. அப்ப பிணையத்தின் சந்தை மதிப்புன்னு நாங்க பார்க்கும்போது எடுக்கிறது தற்போதைய விலை. அதாவது ஒரு திரைசேரி உண்டியலின் தற்போதைய விலையை தான் நாங்க எடுப்போம். ஏன் நாங்க திரைசேரி உண்டியலின் தற்போதைய விலையை எடுக்கிறோம்? நான் உங்களுக்கு போன கிளாஸும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ரீபோ டிரான்சாக்ஷன்ல யூஸ்வலா நாங்க எடுக்கிறது அரசாங்கம் வெளியிட்ட பிணையங்களை அல்லது அரசாங்கம் வெளியிட்ட கடன் கருவிகளை. ஏன்? அவ்வாறான கடன் கருவிகளுக்கு கடன் இடர் நேர்வு இல்லை என கருதுகின்றோம். டிஃபால்ட் ரிஸ்க் இல்லை. அப்ப அத ஒரு பாதுகாப்பாக ஒரு பிணையமாக இன்னொரு ஆளுக்கு கொடுக்கும் போது அவர் அதை வாங்க விரும்புவாரே. முதிர்ச்சி மற்றும் வைத்திருந்தாலும் அவருக்கு அவருடைய பணம் நிச்சயமாக கிடைக்கும். எல்லாவிடையும் அவருக்கு 2ஆம் நிலை சந்தையில்
இதை இன்னொருவருக்கு கட்டாயமாக விற்கலாம். இது ஒரு கவர்மெண்ட் செக்யூரிட்டி, இன்னொரு ஆள் டெஃபினிட்டா வாங்குவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. அதனாலதான் அரசாங்கம் வெளியிட்ட கடன் கருவிகளை நிறைய பேர் விரும்புறாங்க. அதுலயும் திரைசேரி உண்டியலை தான் நிறைய ரீபோ டிரான்சாக்ஷன்ல பயன்படுத்துறது. அதனாலதான் நாங்க திரைசேரி உண்டியலின் தற்போதைய விலை என்று சொல்றோம். மீள்கொள்வனவு உடன்படிக்கை வகைகள் 3 விதமாக இருக்கிறது. ஓரிரவு மீள்கொள்வனவு உடன்படிக்கை அல்லது கால மீள்கொள்வனவு உடன்படிக்கை. இது ரெண்டும் எடுத்துக்கோனீங்கன்னா ஓவர் நைட் ரீப்போ. ஓரிரவு மீள்கொள்வனவு உடன்படிக்கைன்னா நீங்க ஒரே ஒரு நாளுக்காகத்தான் அந்த டிரான்சாக்ஷன், அந்த பரிவர்த்தனையில ஈடுபடுங்க, அந்த உடன்படிக்கையில ஈடுபடுங்க. அதாவது இன்னைக்கு காலையில நான் ஓரிரவு மீள்கொள்வனவு உடன்படிக்கையில் என்னுடைய பணத்தை முதலீடு செய்தால் நாளைக்கு காலையில அது மெச்சுவர் ஆகும். விளங்கிச்ச? ஒரே ஒரு நாளுக்குத்தான். ஆனா கால மீள்கொள்வனவு உடன்படிக்கை என்பது ஒரு நாளை விட ஒரு அதிகமான முதிர்ச்சியை கொண்டு, யூஸ்வலா மோர் தேன் 2 days ஆவது இருக்கு. விளங்கிச்சா? அதை தான் நாங்க டேர்ம் என்று சொல்றது, டேர்ம் ரீபோஸ் சொல்றது. மேக்சிமம் 3 to 6 months மட்டும் போகக்கூடிய டைம்ஸ் இருக்கு. இப்போ ஓரிரவு மீள்கொள்வனவு உடன்படிக்கையோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும்போது கால மீள்கொள்வனவு உடன்படிக்கைகளுக்கு அதிகமான வட்டி வீதம் கொடுக்கப்படுகிறது. திறந்த மீள்கொள்வனவு உடன்படிக்கை ஓப்பன் ரீப்போ. ஓப்பன் ரீப்போல முதிர்வு திகதி இல்லை. ஒவ்வொரு நாளும் நீங்க இத புதுப்பிச்சு கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வார அன்னைக்கு, உங்களுக்கு பணம் தேவைப்படும் அன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்க? நோட்டீஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான பணத்தை மீள பெற்றுக்கொள்வீர்கள். சரி, அது மட்டும் ஒவ்வொரு நாளும் இது புதுப்பித்து கொண்டே செல்லும். கடைசியா நாங்க லாஸ்ட் வீக் பார்த்தது வைப்பு சான்றிதழ்கள், சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட். வைப்பு சான்றிதழ்களுக்கும் கால வைப்புகளுக்கும் பிக்ஸ்ட் டிபாசிட்ஸுக்கும் இருக்கிற ஒற்றுமை மற்றும் வேற்றுமை என்ன? ஒற்றுமைகளை பார்த்தீங்கன்னா இவை இரண்டுமே வைப்பு கருவிகள், அதாவது டிபாசிட் ப்ராடக்ட்ஸ். ஒரு பேங்க் தங்களுக்கு தேவையான வைப்புகளை எடுக்கக்கூடிய 2 வழிகள், வைப்பு சான்றிதழ்கள் அல்லது கால வைப்புகள். இரண்டிலையுமே ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களுடைய வைப்புகளை நீங்கள் மேற்கொள்கின்றீர்கள். அந்த காலம் ஒரு நிலையான காலம், ஒரு ஃபிக்ஸ்ட் டைம். அந்த காலத்திற்கு முதல் நீங்கள் உங்கள் வைப்பை மீள பெற வேண்டும் என்று சொன்னால், வங்கியிடம் இருந்து மீள பெற வேண்டும் என்று சொன்னால் ஒரு அபராதம் விதிக்கப்படும், ஒரு பெனல்டி விதிக்கப்படுமே. நீங்க வைப்பை வைக்கும் போதே சொல்றீங்க, இல்லை நான் இதை 3 மாத காலத்துக்கு வைத்திருப்பேன், 6 மாத காலத்துக்கு வச்சிருப்பேன், நீங்கள் ஒரு உறுதியான காலத்தை சொல்றீங்க. அதற்கு அப்புறம் நீங்க இல்ல, அதற்கு முதலே பணம் வேணும் என்று சொன்னா அப்படி பணத்தை தர முடியாது. அப்படி தாரதுன்னு சொன்னா ஒரு பெனல்டி சார்ஜ் ஆகும். ஓகேவா? அப்ப இது இந்த 3மே தான் இது ரெண்டுக்கும் இடையே, இந்த 2 ப்ராடக்ட்ஸுக்கும் இடையில இருக்கிற ஒருமைப்பாடுகள். டிஃபரன்சஸ் என்ன? இப்ப ஒரு கால வைப்பை எடுத்துக்கொண்டீங்கன்னா, கால வைப்பு அந்த நிலையான காலத்திற்கு முதல் உங்களோட கால வைப்பில் இருக்கும் பணத்தை உங்களுக்கு மீள பெற வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு 2 வழிகள் இருக்கு. ஒன்று, வங்கிட்ட போய் அந்த அபராதத்தை செலுத்தி உங்களோட பணத்தை மீள பெற்றுக்கொள்கிறது. யூஸ்வலா அந்த அபராதம் சொல்றது ஒரு அடிஷனல் பெனல்ட்டி சொன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை குறைப்பாங்க. இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிட்டு அவங்க தாரதா தான் அவங்களோட பெனல்டி சார்ஜா இருக்கு. இல்லாட்டி இருக்கிற இன்னொரு வழி, அந்த கால வைப்பின் சான்றிதழ் இருக்குல்ல, அந்த சர்டிபிகேட்டை, பிக்ஸ்ட் டிபாசிட் சர்டிபிகேட்டை லாட்ஜ் பண்ணி ஒரு லோன் எடுக்கிறது. அதுதான் 2 வழி. வைப்பு சான்றிதழ்ல என்ன நடக்குதுன்னு சொன்னா அதுலயும் 2 வழிகள் இருக்கு. ஒன்று, வங்கியை அணுகி அந்த அபராதத்தை செலுத்தி விட்டு உங்களுடைய வைப்பில் இருக்கும் அந்த பணத்தை மீள பெற்றுக்கொள்றது. அல்லது
அந்த வைப்பு சான்றிதழ் அது உங்களுடைய பேருக்கு அவர்கள் தரமாட்டார்கள். அது ஒரு பேர சர்டிபிகேட், அதாவது அந்த சான்றிதழை தாங்கியவருக்கு அசலையும் வட்டியையும் பெறக்கூடிய உரிமை இருக்கிறது. விளங்கிச்சா? அப்ப அந்த மாதிரியான ஒரு பேர டாக்குமெண்ட் உங்களுக்கு கொடுக்கப்படுறதுனால அந்த சான்றிதழை வச்சு உங்களுக்கு இன்னொரு ஆளுக்கு அதை கைமாத்தி வித்து உங்களுக்கு பணம் பெற்றுக்கொள்ள முடிகிறது. அப்ப வைப்பு சான்றிதழ்கள்ல கால வைப்புக்கள்ல இல்லாத ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்ன? ட்ரேடபிள், டிரான்ஸ்ஃபரபிள் நேச்சர். இப்ப என்கிட்ட இருக்கிற அந்த சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு கொடுத்தா நீங்க அந்த சர்டிபிகேட்டை மெச்சூரிட்டியில போய் பேங்க்குக்கு காட்டிங்கன்னா அந்த பணம், பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட் ரெண்டுமே உங்களுக்கு கொடுத்துடுவாங்க. அப்ப அந்த மாதிரி அபிலிட்டி இருக்கிறனால நான் என்ன செய்வேன், இங்க பாருங்க, இந்த சர்டிபிகேட்டை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க எனக்கு இதுக்கு சரியான பணம் தாருங்கன்னு கேட்கலாம். அத விற்கக்கூடிய வைப்பு சான்றிதழ்கள்ல இருக்கு. அப்ப அதை மையப்படுத்திய 2 கேள்விகள் இருந்தது. அதை உங்களுக்கு அட்டெம்ப்ட் பண்ண சொன்னா இன்னைக்கு நாங்க அந்த கேள்விகள் என்னன்னு பார்ப்போம். ஒரு முதலீட்டாளர் 1 வருடத்திற்கு முன்பு 2ஆம் நிலை சந்தையில் வைப்பு சான்றிதழை வாங்கினார். இது இன்று முதிர்ச்சி அடைந்த பின்னர் மீட்கப்படும் போது 1 மில்லியனை பெற்றுக்கொள்கின்றார். அது மீட்கப்படும் தருணத்தில் இதில் 40,000 வட்டியாக உள்ளடக்கப்பட்டு உள்ளது. இந்த முதலீட்டின் விளைவு வீதம் என்ன? இப்ப விளைவு வீதம் என்று வரும்போது உங்களுக்கு சொன்னேன், அது 1 வருடத்திற்காக நீங்க கால்குலேட் பண்ண வேணும். அப்ப நாட்களின் தொகை ஒவ்வொரு முறையும் 365 நாட்கள். இப்ப இது வைப்பு சான்றிதழ்கள் என்பதனால இதுவும் 365 நாட்கள் என்ற நாட்தொகைத்தான் கால்குலேட் பண்ண போறீங்க. இப்ப இந்த எக்ஸாம்பிள்ல முதலீட்டின் விளைவு வீதம் ரிட்டர்ன்ங்கிறத கால்குலேட் பண்ணும்போது அந்த ஃபார்முலா, நீங்க ரிட்டர்ன் சொல்லும்போது என்னத்தை கம்பேர் பண்ண போறீங்க? நீங்கள் ஒரு பொருளில் செய்த முதலீட்டை அந்த பொருளால் உங்களுக்கு வரும் வருமானத்தோடு நீங்க ஒப்பிட்டு பார்க்க போறீங்க. ஓகே, இப்ப இதுல உங்களுடைய வருமானம் என்ன, உங்களுடைய முதலீட்டு தொகை என்ன என்பதை நீங்க முதல்ல கண்டுபிடிக்கும். இப்ப இந்த கேள்வியில அதை கிளியரா கொடுத்தில்ல. உங்களுடைய வருமானம் என்ன தொகை, முதலீடு என்ன தொகைன்னு கொடுத்தில்ல. நாங்க அசியூம் பண்ண போறோம் இந்த 40,000 என்ற வட்டி தொகை தான் உங்களுக்கு கிடைத்த வருமானமே. 1 வருட காலத்துக்கு அப்புறம் உங்களுக்கு இப்ப 40,000 கிடைக்குது, 1 மில்லியன் கிடைக்குது. அந்த 1 மில்லியன்ல 40,000 தான் வட்டின்னு வருது. அப்ப வருடத்திற்கான வட்டியாக இருக்கக்கூடும் என்று நீங்க அந்த 40,000 கூட வருமானமாக எடுத்துக்கொள்ளலாம். அதுதான் இங்க இருக்கு. இப்ப இந்த கருவியில முதலீடு செய்த தொகை எவ்வளவுன்னு நீங்க காண வேண்டும். இப்ப 40,000 உங்களோட வருமானம் என்று சொன்னா, உங்களுக்கு முதிர்ச்சியின் போது 1 மில்லியன் கிடைக்குது என்று சொன்னா, அந்த 1 மில்லியன்ல இருந்து வருமானத்தை கழிச்சா உங்களுடைய முதலீட்டு தொகை வர வேணும். அதனால நாங்க 1 மில்லியன்ல இருந்து 40,000 கழிச்சா மிஞ்சி இருக்கிற அந்த 960,000 தான் உங்களுடைய முதலீட்டு தொகை என நீங்க அசியூம் பண்றீங்க. விளங்கிச்சா? இப்ப முதலீட்டு தொகை 960,000, வருமானம் 40,000, அது 40,000 டிவைடட் பை 960. அதோட இந்த கால்குலேஷன்ல வேலை முடியுமே, நீங்க 1 வருட காலத்துக்கு தான் இதை வைத்திருக்கின்றீர்கள். விளங்கிச்சா? வாங்கும் போது நீங்க 1 வருடத்துக்கு காலத்துக்காக இதை வச்சிருந்தீங்க. அப்ப முதிர்வு வரை எஞ்சி இருக்கும் காலமும் 365 நாட்கள், இதுவும் 365 நாட்கள் என்பதனால fairly straight forward 4.17 விளைவு வீதம் உங்களுக்கு வருது. இப்ப இதே கேள்விய நான் அட்ஜஸ்ட் பண்றேன். இந்த கேள்விக்கு என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்றேன்? நீங்கள் வாங்கிய தொகையை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப இதுல வாங்கிய தொகை இருக்கே இல்ல,
அப்ப நாங்க அசியூம் பண்றோம் 40,000 தான் என் ரிட்டர்ன். அப்ப மெச்சூரிட்டியில கிடைச்ச தொகையில இருந்து நான் ரிட்டர்னை கழிச்சா மிச்சம் இருக்கிறது என்னோட பிரைஸ் நான் அசியூம் பண்றேன். ஆனா இந்த கேள்வியில ஒரு முதலீட்டாளர் ஒரு வருடத்திற்கு முன்பு 2ஆம் நிலை சந்தையில் வைப்பு சான்றிதழை 970,000க்கு வாங்கியிருக்கிறார். இன்று முதிர்ச்சி அடையும் போது அவர் 1 மில்லியனும் பெறுகின்றார், 1 மில்லியனும் வட்டியாக 40,000 பெறுகின்றார். இப்ப இதோட விளைவு வீதம் என்ன? இதுல 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கு. வாங்கியிருக்கிற விலையை கொடுத்திருக்கிறோம். முதிர்வு அன்று உங்களுக்கு கிடைத்த தொகை 1 மில்லியனும் பிறகு வட்டியாக 40,000. முதல்ல நீங்க என்ன செய்ய போறீங்க? வருமானம் என்ன, முதலீட்டு தொகை என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுல முதலீட்டு தொகை கிளியரா சொல்லி இருக்கு 970,000. அப்ப அதுதான் நீங்க இங்க என்ன பண்ண போறீங்க? 970,000. உங்களோட வருமானம் என்ன? வருமானம் என்பது முதிர்வின் போது நீங்கள் பெறப்பட்ட தொகையும் நீங்கள் முதலீடு செய்த தொகைக்கும் இடையிலான வித்தியாசம். முதிர்வின் போது உங்களுக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு? 1 மில்லியனும் 40,000 கிடைச்சிருக்கு. அப்போ 1,40,000 உங்களுக்கு மெச்சூரிட்டியில கிடைக்குது. ஆனா முதலீட்டு செய்த தொகை என்ன? 970,000. அப்ப இது ரெண்டுக்கும் இடையில வித்தியாசத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுதான் உங்களுக்கு கிடைத்த வருமானம். இப்ப இதுலயும் டே கவுண்ட் ஒரே மாதிரியா இருக்கிறனால pretty straightforward. 7.22 என்ற பெர்சன்டேஜ் தான் விளைவு வீதமா வருகிறது. இல்ல பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரைஸை டிசைட் பண்ணுவீங்க, அப்புறம் மெச்சூரிட்டியில உங்களுக்கு என்ன எவ்வளவு கிடைக்குது? 1 மில்லியனும் கிடைக்குது, 40,000 கிடைக்குது. அப்ப உங்களுக்கு வர கெயின் எவ்வளவு? 70,000. அப்ப அந்த கெயினை நீங்க உங்களோட முதலீட்டு தொகையோட ஒப்பிட்டு பார்த்தா உங்களுக்கு வர ரிட்டர்ன் 7.22%. இப்ப இதுல இந்த கேள்வியில 2 லேர்னிங் பாயிண்ட் இருக்கு. முதலாவது கேள்வியை எடுத்துக்கோனீங்கன்னா முதலாவது கேள்வியில என்ன நடந்திருக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ஸ்டோரி என்னன்னு, ஒரு டிபாசிட்டர் 960,000 டிபாசிட் பண்ணி இருக்கிறாங்க. சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ல டிபாசிட் பண்ணி இருக்கிறாங்க. லெட்ஸ் சே அன்னைக்கே வெரி நெக்ஸ்ட் டே ஆயிருக்கலாம், அன்னைக்கே அவருக்கு ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்டா காசு தேவைப்படுது. அப்ப அவர் இம்மீடியட்டா தங்கிட்ட இருக்க சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ட செகண்டரி மார்க்கெட்ல அதே விலைக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப வாங்கினவரும் 960,000 வாங்கியிருக்கிறார். இப்ப அவர் வாங்கி 1 இயர் சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட் மெச்சூர் ஆக மட்டும் நிற்கிறார். அப்ப அவருக்கு வார கெயின் ரிட்டர்ன் அந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான். செகண்டரி மார்க்கெட்ல அவர் முதலீடு செய்த அதே தொகைக்கு தான் வாங்கியிருக்கிறார். அப்ப இந்த கேள்வியில முதலாவது கேள்வியில வருமானமாக இருப்பது வட்டி தொகை மாத்திரம் தான். ஆனா இரண்டாவது கேள்வியில போங்க, இரண்டாவது கேள்வியில ஒரு முதலீட்டாளர் இருக்கிறார், ஒரு டிபாசிட்டர் வைப்பாளர். அவர் 1 மில்லியன் ஒரு சர்டிபிகேட் ஆஃப் டிபாசிட்ல டிபாசிட் பண்ணியிருக்காரு 1 இயருக்கு. அகெயின் சேம் டே அவருக்கு ஒரு ஃபண்ட் ரிக்வயர்மெண்ட் வந்திருக்கு. இமீடியட்டா அவருக்கு அந்த பணம் தேவைப்பட்டிருக்கு. அவர் 2ஆம் நிலை சந்தையில விற்கும் போது அவரால் அதே விலைக்கு விற்க முடியாம ஒரு குறைஞ்ச விலைக்கு தான் விற்க முடிஞ்சிருக்கு, 970,000. அப்ப 2ஆம் நிலை சந்தையில வாங்கியவருக்கு இதுல 2 விதமான வருமானம் இருக்கு.
ஒன்று மூலதன லாபம். ஏன் 1 மில்லியன் டிபாசிட்ட 970,000க்கு வாங்குறதுனால 30,000 கேபிட்டல் கெயின் இருக்கு. அந்த 30,000ஓட இன்ட்ரெஸ்டா வார 40,000 ஆட் ஆகுது. அப்ப முழு வருமானம் 70,000. விளங்கிச்சா? அப்படித்தான் இந்த 70,000 ஃபார்ம் ஆகுது. அப்ப அந்த வருமானத்தை, அந்த முழு வருமானமான அந்த 70,000 நீங்க 970,000 நீங்க இரண்டாம் நிலை சந்தையில வாங்கிய நபர் இதற்கு செலுத்திய தொகை, அதோட கம்பேர் பண்ணும்போது அவருக்கு வர yield rate 7.22. ஓகே, வங்கிகளுக்கு இடையிலான கடன்கள். இப்ப இதுவும் ஒரு வகையான பணச்சந்தை தான். ஏன்? வங்கிகளுக்கு இடையிலான கடன் நடவடிக்கைகள் நடப்பதும் ஒரு குறுகிய காலத்திற்கு தான். இதுவும் எந்த விதமான பாதுகாப்பு, எந்த விதமான ஒரு பிணையத்தை பாதுகாப்பாக கொடுக்காமல் மற்றைய வங்கியின் மீது உள்ள அந்த நன்மதிப்பு நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டு நீங்கள் கொடுக்கும் கடனை தான் வங்கிகளுக்கு இடையிலான கடன்கள் என நாங்க சொல்றது. இன்டர் பேங்க் லோன்ஸ், இன்டர் பேங்க் மார்க்கெட் என்று சொல்றது. ஓகே, இப்ப ஏன் இந்த இன்டர் பேங்க் மார்க்கெட் மிக முக்கியம் என்று பாத்தீங்கன்னா, இன்டர் பேங்க் மார்க்கெட் என்னத்தை ரிஃப்ளெக்ட் பண்ணுதுங்கிறது நாங்க முதல்ல தெரிஞ்சிருக்கோம். இப்ப வங்கிகளுக்கு இடையிலான அந்த நடக்கின்ற அந்த நடவடிக்கைகள் மிகவும் சிறந்த வங்கிகளுக்கு இடையில தான் இந்த மாதிரியான நடவடிக்கைகள் நடக்கும். அதாவது HNBயும் கமர்ஷியல் பேங்க்கும் டிரான்சாக்ட் பண்ணுவாங்க, கமர்ஷியல் பேங்க்கும் பிஓசியும் டிரான்சாக்ட் பண்ணுவாங்க, பிஓசியும் பீப்புள்ஸும் டிரான்சாக்ட் பண்ணுவாங்க. இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். அப்ப இவங்க செய்யற இந்த டிரான்சாக்ஷன் எந்த விதமான ஒரு பிணையத்தையும் பாதுகாப்பாக கொண்டிராமல் செய்கின்ற பரிவர்த்தனைகள். அப்ப இதுதான் இப்ப இதுல இந்த கொடுக்கின்ற கடன் சும்மா கொடுக்க மாட்டாங்க, ஒரு வகையான வட்டி வீதத்தோட கொடுப்பார்கள். அந்த வட்டி வீதம் என்னத்தை குறிக்கிறது? இந்த நிறுவனங்களை போல் சிறந்த நிறுவனங்களாக இருந்தால் எந்த விதமான பிணையத்தையும் பாதுகாப்பாக கொடுக்காமல் இருக்கின்ற ஒரு தருணத்தில் மினிமம் குறைந்தபட்சமாக இந்த வட்டி வீதத்தையாவது நாங்கள் கட்ட வேண்டும், கமாண்ட் பண்ண வேணும், கேட்க வேண்டும்ங்கிறது அந்த மினிமம் இன்ட்ரெஸ்ட். இன்டர் பேங்க் மார்க்கெட்ல இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை தான் குறிக்குதே. இன்னொரு வங்கியிட அந்த வங்கியிட இருக்க நன்மதிப்பை நம்பி எந்த விதமான செக்யூரிட்டியும் இல்லாம நீங்க கொடுக்குற அந்த கடன் இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளவு ஸ்ட்ராங்கான அந்த கவுண்டர் பார்ட்டிங்கிறத காட்டும். விளங்கிச்சா? அப்ப அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மையமாக வச்சு உங்களுக்கு வெளியில மற்றைய கம்பெனிகளுக்கு, மற்றைய நிறுவனங்களுக்கும் உங்களுக்கு உங்களுடைய கடன்களை கொடுக்க முடியும். ஆனா இதுதான் பேஸ் ஆர் ரெஃபரன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்றது. இதை மையப்படுத்தித்தான் நீங்க மற்ற கடன்களுக்கான வட்டி விதங்களை நிர்ணயிக்க போகின்றீர்கள். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப லைபோ என்ற ரேட், லைபோ என்ன? லண்டன் இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட். அதாவது லண்டன்ல முக்கியமான வங்கிகள் ஒவ்வொரு வங்கிகளுக்கு இடையில் ஓரிரவுக்காக கொடுக்கின்ற கடன்களின் சராசரி வட்டி வீதம். அப்ப இது எங்களுக்கு என்னத்தை குறிக்கும்? நீங்க ஒரு லண்டன்ல இருக்கிற சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான என்டிட்டியா இருந்தா, எந்த விதமான கொலாட்ரலும் இல்லாம நீங்க கடன் எடுக்கும் போது மினிமமா உங்களுக்கு லைபோ ரேட்டாவது சார்ஜ் ஆகும்.
இப்போ நீங்க வேலை செய்யற பேங்க்ல கட்டாயமா ஆஃப் ஷோர் பேங்கிங் ஒரு யூனிட் இருக்கு. அந்த யூனிட்ல போய் கேட்டு பாருங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அவங்க எக்ஸ்போர்ட்டர்ஸுக்கு ஆஃப் ஷோர் கம்பெனிகளுக்கு சார்ஜ் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் லைபோவை பொறுத்து தான் இருக்கு. அவங்க கோட் பண்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் லைபோ பிளஸ் 6%, லைபோ பிளஸ் 7%. அப்ப அந்த லைபோங்கிறது குறைஞ்சபட்ச வட்டி விகிதம். உங்களோட ரிஸ்க பொறுத்து மார்ஜின் டிசைட் ஆகும். ஓகே, இப்ப இந்த லைபோங்கிறது இன்டர்நேஷனலி இம்பார்ட்டன்டான ஒரு பெஞ்ச்மார்க் ரேட். ஆனா உங்களுக்கு பிராக்டிக்கல் நாலேஜும் தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த லைபோன்ற இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த வருட கடைசியில முழுமையாகவே நிறுத்தப்பட போகிறது. அதாவது இது கால்குலேட் பண்றது கம்யூனிகேட் நிறுத்த போறாங்க. ஏன்? இந்த லைபோ இன்ட்ரெஸ்ட் ரேட்ல நிறைய மேனிபுலேஷன்ஸ் நடக்கிறதா ரிப்போர்ட் ஆகி இருக்கு. ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தெரிய இப்ப இந்த லைபோங்கிறத கால்குலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்றதை நிறுத்த போறாங்க. எப்படி நீங்க இதை மேனிபுலேட் பண்ணலாம்? ஏனண்டா இப்ப உங்களுக்கு சொன்னது வங்கிகளுக்கு இடையிலான கடன் விகிதத்தை குறிக்குது. ஒரு லைபோ ரேட் சொல்லுங்களேன், அவரேஜ் லைபோ ரேட் % இருக்கு. இப்ப டெஃபினிட்டா இப்ப ஒரே 0.15% நிலைமையில இருக்கு. அசியூம் பண்ணுங்களேன் 2%. லைபோ ரேட் 2% ஆக இருக்கும்போது இன்னொரு பேங்க் ஒரு டிரான்சாக்ஷன் 3%க்கு செஞ்ச என்னதை குறிக்குது? ஓ, இந்த வங்கி அவ்வளவு ஸ்ட்ராங்கான வங்கியா இருக்காது, இக்கட்டான நிலைமையில இருக்கிற போல அத்தான் அதிகமான வட்டி விதத்துக்கு வாங்குறாங்கன்னு வட்டி வீதம் அவர்கள் வாங்கும் அந்த வங்கிகளுக்கு இடையிலான கடன் லைபோவோட ஒரு அதிகமான வட்டி விதமாக இருந்த உடனே அது ஒரு நெகட்டிவ் சிக்னலை மார்க்கெட்டுக்கு கொடுக்கு. அப்ப வங்கிகள் என்ன யோசிச்சு தொடங்கினார்கள்? இன்னொரு ஆளை விட குறைந்த வட்டி வீதத்துல கடன் எடுக்க தொடங்கினா நாங்க ஸ்ட்ராங்கான வங்கி, நாங்க ஒரு ஸ்ட்ராங்கான பேங்க் என்ற மெசேஜ் வரும்னு ஆர்டிபிஷியலா லைபோ ரேட்டை குறைக்க தொடங்கினாங்க. அப்ப இவங்க இந்த பேங்க் மார்க்கெட்ல லைபோ குறைஞ்சா என்ன நடக்கும்? அதை நம்பி அதை மையமாக வச்சு நீங்க கொடுக்குற மத்த எல்லாருலயும் வட்டி விதம் குறைய தொடங்கும். இப்ப இந்த அப்நார்மாலிட்டி, அதாவது எந்த விதமான ரீசனுமே இல்லாம வருகிற இந்த மாற்றங்களை ஸ்டடி பண்ணி தான் அவங்க இந்த மேனிபுலேஷனை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அதனால இந்த லைபோ ரேட்டை இந்த வருஷ கடைசியில இருந்து நிறுத்தி இன்னொரு புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்ட்ரடியூஸ் பண்ண போறாங்க. லைபோ மாதிரியே இருக்கிற இன்னொரு இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் யூரிபோ. யூரிபோ என்றால் என்ன? யூரோ இன்டர்பேங்க் ஆஃபர் ரேட். அதாவது ஐரோப்பிய வங்கிகள் ஒருவருக்கொருவர் குறுகிய காலத்திற்கு கொடுக்கும் வங்கி வட்டி விதத்தின் சராசரியை தான் யூரிபோன்னு சொல்றேன். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் யூரிபோவை யூரோ லைபரோட கன்ஃபியூஸ் பண்றாங்க. அதாவது யூரோ லைபர் யூரிபோ இது ரெண்டுமே யூரிபோங்கிறத நாங்க இப்ப பார்த்தோம். அதாவது யூரோப்பியன் பேங்க்ஸுக்கு இடையில அவங்க லோன்ஸ் கொடுக்கும் போது அந்த வர லோன் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவரேஜ் தான் யூரிபோ. யூரோ லைபர் என்ன? லைபோ இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். ஆனா யூகேல இருக்கிற பேங்க்ஸ் அவங்களுக்கு இடையில யூரோ என்ற நாணயத்துல கடன் எடுக்கும் போது அது யூரோ லைபர் ரேட்டா மாறுது. லண்டன்ல இருக்கிற பேங்க்ஸ் அவங்களுக்கு இடையில டாலர்ல கடன் போது அது யூஎஸ்டி லைபோ என்ற போகுது. இந்த யூரோ லைபர்ல
இந்த யூரோ லைபர்ல இது லைபோ ரேட் தான். லண்டன் பேங்க்ஸ் அவங்களுக்கு இடையில எடுக்கிற கடனை குறிக்குது. ஆனா எடுக்கிற கடன் யூரோ என்ற நாணயத்துல இருந்தா அதை யூரோ லைபர் என அழைப்பர். இப்ப லைபோ என்ற ரேட்டை யூகேல ஸ்டாக் பண்றதுனால அதே மாதிரி கால்குலேட் பண்ற எங்கட நாட்டுல இருக்கிற எங்கட நாட்டிலயும் ஒரு இன்டர் பேங்க் ஆஃபர் ரேட் ஒன்று இருக்கு. அது என்னது? ஸ்லைபோ, ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட். ஸ்ரீலங்கா இன்டர் பேங்க் ஆஃபர்ட் ரேட். இத நாங்க போன வருஷமே நிப்பாட்டிட்டோம். போன வருஷம் ஜூன் எண்ட் ஆஃப் ஜூனோட அதை கால்குலேட் பண்ணி கம்யூனிகேட் பண்றது நேஷனல் மார்க்கெட்லயும் அந்த இந்த ஆஃபர்ட் ரேட் இன்டர் பேங்க் ரேட்டை நிறுத்துறாங்கனால அதே மாதிரி கால்குலேட் பண்ற அவங்க ஸ்டாப் பண்ணிட்டாங்க கால்குலேட் பண்றது. இதெல்லாம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியதுகள். ஏன்னா இதெல்லாம் ப்ராக்டிக்கல் என்ன நடக்கிறதுங்கிறது நீங்க டே டு டே நியூஸ் ஃபைனான்சியல் நியூஸ் மானிட்டர் பண்ணி இருக்கிறது எந்த பாடத்துக்கு மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா பாடத்துக்கும் உங்களோட வாழ்க்கைக்கு அது நல்ல. ஓகே, அடுத்ததான் நாங்க பாக்குறது யூரோ நாணய கருவிகள். இப்ப இந்த யூரோ நாணய கருவிகள் சர்வதேச பணச்சந்தை பிணையங்களாக கருதப்படுகிறது. நாங்க இதை முதல்லையும் கதைச்சிருக்கிறோம். யூரோ நாணய கருவிகள் என்றால் என்ன? ஏதாவது ஒரு வகையான கடன் கருவி. அந்த கடன் கருவி தன்னுடைய நாட்டு நாணயத்தில், தன்னுடைய அந்த உள்நாட்டு நாணயத்தில வெளியிடாமல் வெளிநாட்டு நாணயத்துல வெளியிட்டால் அதை நாங்கள் யூரோ நாணய கருவின்னு சொல்றோம். ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, இது யூரோ என்ற நாணயத்துல வெளியிடுற கருவி இல்லை. உங்களுடைய சொந்த நாட்டின் நாணயத்தில் இல்லாமல் வேற எந்த ஒரு நாட்டு நாணயத்தில நீங்க வெளியிட்டாலும் அதை நாங்கள் யூரோ நாணய கருவின்னு அழைப்போம். ஏன் இப்படியான பேர் வந்ததுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியும் யூரோண்ட கரன்சி தெரியும் தானே. யூரோண்ட கரன்சி என்னது? யூரோப்பியன் ரீஜன்ல இயூல இருக்கிற அந்த மெம்பர் கண்ட்ரிஸ் பாவிக்கிற நாணயம். அப்போ ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தன்னுடைய தனித்துவமான கரன்சியும் இருக்கு. இப்ப எங்கட யூகே எடுத்துக்கோங்க, ஸ்டெர்லிங் பவுண்ட்ஸ் அவங்களுடைய லோக்கல் கரன்சி. ஆனா இயூ அந்த ரீஜனுக்கு வரும்போது அவங்க யூரோ என்ற கரன்சிய பாவிப்பாங்க. விளங்கிச்சா? அப்ப தன்னுடைய நாணயம் இல்ல, இன்னொரு நாணயம். அதனாலதான் அந்த யூரோ நாணயம், அந்த யூரோ நாணயங்கிற அந்த வார்த்தையை நாங்க இங்க பயன்படுத்துறோம். உங்களுடைய உள்நாட்டு நாணயம் அல்ல, வேறொரு நாட்டின் நாணயத்தில் நீங்கள் கருவியை வெளியிட்டால் அது யூரோ நாணய கருவி. இப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் தான் இது. இவ்வளவுமே ஒரே யூரோ நாணய சான்றிதழ்கள், வங்கிகளுக்கு இடையிலான கடன்கள், நிலையான வைப்புகள், வர்த்தக பத்திரங்கள், இது எல்லாமே ஒரே ப்ராடக்ட். ஆனா உங்களுடைய வைப்பு சான்றிதழ் ஸ்ரீலங்கால ருபியில இல்லாம வேறொரு நாட்டு நாணயத்துல இருந்தா அது யூரோ நாணய சான்றிதழாக மாறுகிறது. வங்கிகளுக்கு இடையிலான கடன் உள்நாட்டு நாணயத்துல நடக்காமல் வெளிநாட்டு நாணயத்துல நடந்தா அதுவும் யூரோ நாணய கடன்கள். அதே மாதிரி இந்த ஒவ்வொரு யூரோ நாணய வர்த்தக பத்திரங்கள் உள்நாட்டு நாணயத்துல இல்லாம நீங்கள் வெளிநாட்டு நாணயத்தில் ஒரு வர்த்தக பத்திரத்தை வெளியிட்டால் அதை நாங்கள் யூரோ வர்த்தக பத்திரங்கள் என அழைப்போம். யூரோ நோட் அதுவும் அதேதான், யூரோ நோட்டுகள் என்று சொல்ற நோட்ஸ். ஆனா உங்களுக்கு நோட்ஸ் என்றால் என்னன்னு அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. ஏன்னா ஸ்ரீலங்கன் கண்டெக்ஸ்ட்ல நோட்ஸ் யூசேஜ் வெரி வெரி லெஸ். நோட்ஸ் என்றால் வர்த்தக பத்திரங்கள் மாதிரியே தான். இப்ப வர்த்தக பத்திரங்களை வெளியிடுற நிறுவனம் என்ன மாதிரியான ஒரு நிறுவனம்? நிதிசாரா நிறுவனம் ஒன்று, நன்மதிப்பு நல்ல கடன் மதிப்பீடுகளை கொண்ட நிறுவனம், ஹை கிரெடிட் ரேட்டிங் அண்ட் குட் ரெப்யூட்டேஷன் உள்ள ஒரு கம்பெனி தான் வெளியிடுவார்கள். இப்ப குட் ரெப்யூட்டேஷன் இல்லாம லோ கிரெடிட் ரேட்டிங் உள்ள ஒரு கம்பெனி, அவங்க எப்படி ஷார்ட் டேர்முக்கு அவங்களுக்கு தேவையான ஃபண்ட்ஸை ரேஸ் பண்ணுவாங்க? அவங்க
இவ்வகையான நோட்ஸ் என்ற கருவியை வெளியிட்டு அவர்களுக்கு தேவையான குறுகிய கால கடன் தேவைகளை பூர்த்தி செய்வார்கள். அவற்றை தான் நாங்கள் நோட்ஸ் என்று சொல்றது. அப்ப அந்த நோட்ஸும் தன்னுடைய உள்நாட்டு நாணயத்துல வெளியிடாமல் வெளிநாட்டு நாணயத்துல வெளியிட்டால் அதை நாங்கள் யூரோ நோட்ஸ் என அழைப்போம். ஓகே, கடைசியாக வங்கியாளரின் ஏற்பு, பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ். இப்ப இந்த பணச்சந்தை கருவியை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி உங்களோட இன்டர்நேஷனல் ட்ரேட் நாலேஜ் கொஞ்சம் நான் டெஸ்ட் பண்ண போறேன். பாப்போமே என்ன மாதிரியான சாலிட் நாலேஜ் இருக்குதுன்னு. இப்ப இன்டர்நேஷனல் ட்ரேட்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் 4 விதமா இன்டர்நேஷனல் ட்ரேட்ல பேமெண்ட்ஸ் நடக்கலாம். 4 விதம். அது என்ன 4 விதம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப ஒன் சச் மெத்தட் தான் இந்த எல்சி, லெட்டர் ஆஃப் கிரெடிட். இப்ப இதுல பாருங்க, இப்ப இதுல இருக்க இந்த இமேஜ் தான் நான் என்லார்ஜ் பண்ணிருக்கிறேன். ஓகே, லெட்டர் ஆஃப் கிரெடிட் என்ற மோட். லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல என்ன நடக்குது? இப்போ ஒரு இம்போர்ட்டர் இருக்கிறார், ஒரு எக்ஸ்போர்ட்டர் இருக்கிறார். இம்போர்ட்டருக்கு தான் அந்த குட்ஸ் வேணும், எக்ஸ்போர்ட்டர் தான் அந்த குட்ஸை செய்யறவர். முதல்ல அந்த 2 பேரும் ஒரு கண்ட்ராக்ட்ல என்டர் ஆகுவாங்க. ஆர்டர் ஒன்றை பிளேஸ் பண்ணி ஒரு கண்ட்ராக்டா ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வருவாங்க. அப்படி ஒரு அக்ரிமெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இம்போர்ட்டர் அவருடைய வங்கியை அணுகி ஒரு எல்சி, அவருக்காக ஒரு லெட்டர் ஆஃப் கிரெடிட் ஓபன் பண்ண சொல்லுவாங்க. அப்ப இந்த இம்போர்ட்டர் பேங்க் என்ன செய்வாங்க? சரி, இம்போர்ட்டர் பேங்க் எல்சி ஒண்ட இம்போர்ட்டருக்காக ஆன் பிஹாஃப் ஆஃப் த இம்போர்ட்டர் எக்ஸ்போர்ட்டரை ஃபேவர் பண்ணி ஓபன் பண்ணுவாங்க. அதாவது லெட்டர் ஆஃப் கிரெடிட்ல என்ன சொல்றாங்க? இங்க பாருங்க, இந்த மாதிரி பிரிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ல உள்ள குட்ஸ் நீங்க அனுப்புனா உங்களுக்கான பேமெண்ட்டை இவர் செய்வார். அப்ப இதை நம்பி இந்த எல்சி வந்த உடனே எக்ஸ்போர்ட்டர் என்ன செய்யறது? அவர் அந்த பொருட்களை தயாரித்து அவற்றை கப்பல்ல அனுப்புவார். வில் ஷிப் த குட்ஸ். இப்ப கப்பல்ல வார அந்த பொருட்களை நீங்க கிளியர் பண்ணணும். அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் வேணும். அந்த டாக்குமெண்ட்ஸையும் கப்பல்லே அனுப்புவதா? என்ன செய்வாங்க? டாக்குமெண்ட்ஸை பேங்க் த்ரூ அனுப்புவாங்க. ஏன்னா பேங்க் த்ரூ தானே எல்சி ஓபன் பண்ணி இருக்கு. அப்ப அந்த எல்சி ஓபன் பண்ண பேங்க்ல ஊடாகத்தான் டாக்குமெண்ட்ஸ் வருமே. அனுப்பின பொருட்கள் நீங்க சொன்ன மாதிரியான, நீங்க எல்சியில குறிப்பிட்ட பொருட்கள் மாதிரியேவாங்கிறத நான் தெரிஞ்சுக்கொள்ளணும். பேங்க் தெரிஞ்சிருக்கும். அதனால அந்த வங்கியின் ஊடாகத்தான் டாக்குமெண்ட்ஸ் வரும். அப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் பேங்க்குக்கு வரும்போது, இம்போர்ட்டரோட பேங்க்குக்கு வரும்போது, இம்போர்ட்டர் பேங்க்குக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப இது ஒரு சைட் எல்சியா இருந்தால் டாக்குமெண்ட்ஸ் வந்த உடனே கம்ப்ளை பண்ணுதுன்னு தெரிஞ்ச உடனே அவங்க பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணணும். அதாவது சரி, ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸையும் எங்கட ஓபன் பண்ண எல்சியும் பார்த்தா சரி, நாங்க சொன்ன மாதிரியே தான் குட்ஸ் வந்திருக்கு. அப்ப உடனடியாக பேமெண்ட்டை எக்ஸ்போர்ட்டருக்கு கொடுக்கறது. அதுக்கப்புறம் தான் இம்போர்ட்டருக்கு இந்த கிளியர் பண்ணலாம், டாக்குமெண்ட்ஸ் எடுத்து கிளியர் பண்ணலாம். இல்லாட்டி எக்ஸ்போர்ட்டர் சொல்லாம், இங்க பாருங்க ஒரு டாக்குமெண்ட்ஸ் அனுப்புறேன், டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு 3 மாசத்துல எனக்கு பேமெண்ட் அனுப்புங்க, எனக்கு அது போதும். எக்ஸ்போர்ட்டரும் ஒரு கிரெடிட் பீரியட் தார. அப்ப பேங்க் என்ன செய்யலாம்? சரி, கிடைச்ச டாக்குமெண்ட் எல்சியோட பார்த்துட்டு சரி, 2மே கம்ப்ளைட் ஆகிருக்கு, நாங்க இந்த டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணுவோம். இம்போர்ட்டருக்கு டாக்குமெண்ட்ஸை கொடுத்தா இம்போர்ட்டர் டாக்குமெண்ட்ஸை எடுத்து அந்த ஷிப்பிங் லைன்ல இருந்து குட்ஸை கிளியர் பண்ணலாம். ஒரு ரிஸ்க் இருக்கு இதுல. ஏன்? இம்போர்ட்டர் குட்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு பிறகு பணம் தராம போயிட்டா எக்ஸ்போர்ட்டருக்கு என்ன நடக்கும்? அப்ப எக்ஸ்போர்ட்டர் இந்த டாக்குமெண்ட்ஸ் அனுப்பும் போது அவர் ஒரு கிரெடிட் பீரியட் தாராருன்னு சொன்னா ஒரு டிராஃப்ட் கேட்பார், ஒரு வகையான ஒரு உத்தரவாதம்.
அப்ப இம்போர்ட்டர் அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதுவார், சைன் பண்ணுவார். சரி, இவ்வளவு தொகையை நான் 3 மாத காலத்துல உங்களுக்கு நான் திருப்பி தருவேன்னு டிராஃப்ட்ல அவர் சைன் பண்ணி சீல் பண்ணி பேங்க்குக்கு தருவார். இப்ப பேங்க் அதை எடுத்து எக்ஸ்போர்ட்டருக்கு அப்படியே அனுப்புறாங்கன்னு சொன்னா எக்ஸ்போர்ட்டர் சும்மா இருப்பதா? இம்போர்ட்டர் யாருன்றே எனக்கு தெரியாது, நான் அவனை பார்த்ததே இல்லை. பிசினஸ் ட்ராக் பண்றதுக்காக நான் கொஞ்சம் கிரெடிட் பீரியட் தரேன். அப்ப அவனே சைன் பண்ணி தந்த டாக்குமெண்ட் அவன் பொய்க்கு சரி சைன் பண்ணி தந்துட்டானண்டா. அவன் சைன் பண்ணதுக்கு ஒனர் பண்ணாடி அவனே காணாம போயிட்டா. அப்ப எக்ஸ்போர்ட்டர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்றது, சரி அந்த வார டிராஃப்ட அந்த இம்போர்ட்டரோட பேங்க் கரண்ட் பண்ணணும், சரி நாங்களும் இதுக்கு அக்செப்ட் பண்றோம். ஏன், இம்போர்ட்டரை பத்தி இம்போர்ட்டரோட பேங்க்குக்கு தெரிஞ்சிருக்கு, விளங்கிச்சு. அப்ப அந்த அந்த இம்போர்ட்டர் சிச்சுவேஷனை நம்பி பேங்க் அந்த வங்கியாளரின் ஏற்பு, பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ்ங்கிறது அந்த டைம் டிராஃப்ட்ல அடிப்பாங்க. அப்ப அதுல என்ன மீனிங், சரி இம்போர்ட்டர் பேமெண்ட்டை செய்யாட்டியும் பேங்க் ஆன் பிஹாஃப் ஆஃப் த இம்போர்ட்டர் அந்த பேமெண்ட்டை செய்வாங்க. அந்த உத்தரவாதத்தை தான் வங்கியாளரின் ஏற்பு என்று சொல்றது. இப்ப எக்ஸ்போர்ட்டர் இந்த டாக்குமெண்ட் எடுத்தா அவருக்கு ஒரு பேங்கோட கேரண்டி இருக்கு, ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு, சரி உங்களுக்கு இந்த பேமெண்ட் 3 monthsல தருவேன். அப்ப அவருக்கு 3 monthsக்கு முதல்ல அந்த பணம் தேவை என்று சொன்னா அவருக்கு இந்த டாக்குமெண்ட்டை இன்னொரு ஆளுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். விளங்கிச்சா? அதைத்தான் பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் என்று சொல்றது. இதை பெரும்பாலும் சர்வதேச முழுக்க சர்வதேச சந்தையில தான் இத பயன்படுத்துறது. இப்ப இதற்கும் இது ஒரு வேற டாக்குமெண்ட், அதுவும் மிக மிக முக்கியம். இதை யாருக்கு, இதை நான் சும்மா டிரான்ஸ்ஃபர் பண்றதுனால இன்னொரு ஆளுக்கு இதை பயன்படுத்தலாம். இப்ப என்கிட்ட இருக்கிற பேங்கர்ஸ் அக்செப்டன்ஸ் நான் உங்களை ஒரு ஆளுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்களும் 3 months டைம்ல அந்த பேங்க்குக்கு படி யூஸ் பண்ணா பேமெண்ட் உங்களுக்கு தான் வரும். ஓகே, இப்ப இந்த வங்கியாளரின் ஏற்பிற்கும் வர்த்தக பத்திரம் ஒன்றை நாங்க கம்பேர் பண்ணி பார்த்தா நிறைய வேறுபாடுகள் இருக்கு. அதுல மிக மிக முக்கியமான வேறுபாடுனா வங்கியாளரின் ஏற்பு வர்த்தக பத்திரம் முறையில வேற எந்த வகையான பணச்சந்தை கருவியோட ஒப்பிட்டு பார்த்தாலும் வங்கியாளரின் ஏற்பு என்ற கருவிக்கு ஒரு வகையான பொருட்களின் விற்பனை அல்லது விநியோகம் என்பது இதோடு பிணைக்கப்பட்டிருக்கு. ஒரு பொருளோ அல்லது பொருளை விற்பனை செய்வதோ விநியோகம் செய்வதோ என்பது இந்த வங்கியாளரின் ஏற்பு என்பதோட ரிலேட் ஆகியே இருக்கும். மற்ற கருவிகள் அப்படி இல்லை, அதெல்லாம் பியூர் ஃபைனான்சியல் ப்ராடக்ட். இதுல அப்படி இல்லை, ஒரு டெலிவரி ஆஃப் குட்ஸை பொறுத்து தான் வங்கியாளரின் ஏற்பு கொடுக்கப்படுகிறது. அடுத்தது, மற்ற எல்லா கருவிகளும் வர்த்தக பத்திரங்கள் எடுத்தாலும் கூட நீங்க யார் மீது கூட நம்பிக்கையை செலுத்துவீங்க? அந்த வெளியிடுகின்ற நிறுவனம், வெளியீட்டாளர் மீது இருக்கிற நம்பிக்கையில, அந்த கருவியை வெளியிடும் நபர் மீது இருக்கின்ற நம்பிக்கையில தான் பணத்தை தருகின்றீர்கள். இப்ப வங்கியாளரின் ஏற்புல அந்த டிராஃப்ட், அந்த டாக்குமெண்ட்டை யாரு சைன் பண்ணி தரது? இம்போர்ட்டர். நீங்க அவரை நம்பியா வாங்கி அந்த வங்கியாளரின் ஏற்பு அந்த டாக்குமெண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்றீங்க? இல்ல, உத்தரவாதம் கொடுக்கும் அந்த வங்கியின் மீது உள்ள நம்பிக்கையில தான் நீங்க இந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறீங்க. ஓகே, அந்த டாக்குமெண்ட்டை நீங்க அக்செப்ட் பண்றது உங்களுக்கு அந்த வங்கி கொடுக்கும் உத்தரவாதத்தை பொறுத்துதான். அந்த உத்தரவாதம் இல்லாட்டி நீங்க அந்த வங்கியாளரின் ஏற்புக்கு வேற எந்த மதிப்புமே இல்லை. அந்த மதிப்பு கிடைப்பதே வங்கியாளர், அந்த வங்கி சரி இவர் கட்டாடி நான் இந்த குறிப்பிட்ட தேதியில் நாங்களும் உங்களுக்கு இந்த பணத்தை தருவோம் என்ற அந்த நம்பிக்கை, அந்த சீல் அடிக்கும் போது வருகின்ற அந்த நம்பிக்கைக்கு தான் நீங்க அந்த டாக்குமெண்ட்டை எடுப்பீங்க. மற்ற கருவிகள் அப்படி இல்லை. மற்ற கருவிகள் அந்த கருவியை வெளியிடும் நபர் மீது இருக்கின்ற நம்பிக்கை. இப்ப
உங்களுடைய வர்த்தக பத்திரத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா அது பாதுகாப்பற்ற ஒரு நிறுவனம் வெளியிடுகின்ற கருவி. ஆனா அந்த நிறுவனம் மீது உங்களுக்கு ஒரு வகையான நம்பிக்கை இருக்கு. விளங்கிச்சா? அந்த நம்பிக்கையை பொறுத்து தானே நீங்க பணம் போடுறீங்க. இதுல உங்களோட நம்பிக்கை இருப்பது அந்த உத்தரவாதம் கொடுக்கும் வங்கியின் மீது தான். அந்த வங்கியின் பலத்தின் மீது தான் உங்களுடைய நம்பிக்கை இருக்கு. சரியா? இப்படித்தான் வங்கியாளரின் ஏற்பு மற்றைய கருவிகளோடும் அல்லது குறிப்பிட்டு பாத்தீங்கன்னா வர்த்தக பத்திரத்தோடு பார்த்தாலும் இருக்கிற வித்தியாசங்கள். சரியா? அதோட நாங்க பணச்சந்தை என்ற பாடத்தை முடிக்கின்றோம். அடுத்ததா நாங்க பார்க்க போது இது மட்டும் நாங்க பார்த்தது பணச்சந்தை மற்றும் பணச்சந்தை கருவிகள். உங்களுடைய பாடத்துல சுருக்கம் 2 வாரமா நாங்க பார்த்து கொண்டிருந்த பாடத்துல சுருக்கத்தை நாங்க கொடுத்திருக்கிறோம். பணச்சந்தை என்றால் என்ன, முக்கியத்துவம் என்ன, யார் யார் இந்த பணச்சந்தையில பங்கேற்பார்கள், பிறகு இந்த பணச்சந்தையில் இருக்கும் கருவிகள் என்ன. இப்ப பணச்சந்தையை நாங்க படிச்சுட்டு இனி அடுத்ததா நாங்க பார்க்க போறது என்ன, மூலதன சந்தைகளுக்கான அறிமுகம். இப்ப மூலதன சந்தை என்றால் என்ன? மூலதன சந்தையில பங்கு மற்றும் படுகடன் கருவிகள் காணப்படுகிறது. ஆனா இதுல இருக்க முக்கியமான விடயம் என்ன, படுகடன் கருவிகள் 1 வருடத்திற்கும் மேலான முதிர்ச்சி காலத்தை கொண்டிருந்த கருவிகளாக இருக்க வேண்டும். இப்ப இது இந்த உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த டயக்ராம பாத்தீங்கன்னா இது இந்த டெக்ஸ்ட் புக்ல இருந்து நான் எடுத்த ஒரு டயக்ராம். அந்த டயக்ராம்ல டைம் லைனோட அவங்க காட்டி இருக்கிறாங்க. இங்க பாருங்க, மணி மார்க்கெட் செக்யூரிட்டிஸ், அதாவது பணச்சந்தை கருவிகள் 1 வருடத்தை அல்லது அதை விட குறைந்த முதிர்வு காலத்தை கொண்டிருந்த கருவிகள். ஆனா மூலதன சந்தை கருவிகள் 1 வருடத்திற்கும் மேலான முதிர்வு காலத்தை கொண்ட கருவிகள். அதிலையும் பங்கு கருவிகள், இங்க பாருங்க ஈக்விட்டின்னு இருக்கு. பங்கு கருவிகளுக்கு ஒரு குறிப்பிட்ட முதிர்வே இல்லை. முதிர்வு காலம் கொண்டிராத ஒரு கருவியாகத்தான் பங்கு கருவிகள் இருக்கு. படுகடன் கருவிகளை பாருங்க. படுகடன் கருவிகள்ல இங்க அவர் 30 வருடம் எழுதியிருக்க. ஏன்னு சொன்னா அது யூஸ்வலா அந்த மாதிரியான ஒரு டைம் லைன் எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்ப எங்கட சென்ட்ரல் பேங்க்ல இருக்க திரைசேரி முறிகள் எடுத்துக்கோனீங்கடா, இப்ப இதுல பாருங்க திரைசேரி முறிகளுக்கான முதிர்ச்சி காலங்களை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இப்ப இது வந்து திரைசேரி உண்டியலுக்கான முதிர்ச்சி காலங்கள். திரைசேரி முறிகளோட முதிர்ச்சி காலத்தை பாத்தீங்கன்னா இங்க பாருங்க 30 வருடம் மட்டும் போயிருக்கு. மேக்சிமமா சோஃபா நாங்க ஒரு 30 வருட காலம் முதிர்வை கொண்ட திரைசேரி முறிகளை நாங்க வெளியிட்டு இருக்கிறோம். அதுதான் மேக்சிமம் இப்போதைக்கு நாங்க போயிருக்கிறோம். அப்ப இன்டர்நேஷனலா கூட அதுதான் ஒரு மேக்சிமம் பாயிண்டா இருக்கு. ஓகே, இப்ப இந்த மூலதன கருவிகள்ல இந்த மூலதன சந்தைய பத்தி நீங்க படிக்கும்போது 2 மிக முக்கியமான விடயங்கள் இருக்கு. ஒன்று, நீங்கள் தெரிஞ்சிருக்கணும், மூலதன சந்தைக்கு வரும் முதலீட்டாளர்கள் மற்றும் கடன் பெற வரும் நபர்களுக்கு இருக்கின்ற குறிக்கோள் அல்லது அவர்களுடைய எண்ணம் என்ன என்று நீங்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது வந்து இந்த மூலதன சந்தை கருவிகளுக்கு இருக்கக்கூடிய இடர் நேர்வுகள் என்ன என்று தெரிஞ்சிருக்கோம். இப்ப முதலா நாங்க இந்த சந்தையில பங்கேற்கும் பணம் பணம் முதலீடு செய்கின்றவர்களுக்கும் பணம் பெற வருவதும் கடனை பெற வரும் நபர்களுக்கும் இருக்கிற குறிக்கோள் என்னன்னு பார்ப்போம். கடன் பெற வருபவர்களுக்கு என்ன குறிக்கோள்? அவர்களுக்கு சில மூலதன தேவைகள் இருக்கு.
அதாவது ஒரு ஃபேக்டரிய போட வேண்டி வந்திருக்கலாம், ஒரு எக்ஸ்பேன்ஷன் எஃபர்ட்டா இருக்கலாம். அதற்கு தேவையான பணத்தை தான் அவர்கள் தேடி வருகிறார்கள். ஆனா பணச்சந்தையில அப்படி இருக்கல. பணச்சந்தையில அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் அந்த சந்தை நடவடிக்கைகளுக்கான நாளாந்த சந்தை நடவடிக்கைக்கான தேவையான பணம். நான் பிஸ்னஸ் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு கண்டினியூ பண்ண என்ன பணம் தேவையோ அதை தேடித்தான் அவங்க பணச்சந்தைக்கு வந்தாங்க. ஆனா இங்க அவர்களுடைய தேவை வேறதாக அமைகிறது. என்ன தேவை? ஒரு நீண்ட காலத்துக்கான மூலதன தேவை இருக்கிறது. ஒன்று ஏதாவது ஒரு எக்ஸ்பேன்ஷன் எஃபர்ட்டா இருக்கலாம், நியூ ப்ராடக்ட் லான்ச்சிங்கா இருக்கலாம், இன்னொரு கண்ட்ரிக்கு எக்ஸ்பேண்ட் பண்றதா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டை ரிக்வயர் பண்ற ஒரு எஃபர்ட். சரியா? இப்ப முதலீட்டாளர்களை பார்ப்போம். பணச்சந்தையில முதலீட்டாளர்கள் ஏன் வருகின்றார்கள்? அதுல உங்களுக்கு தெரியும், பணச்சந்தை மூலதன சந்தையை பார்க்கிலும் அதுல வர வட்டி விதம் குறைய, ஏன் இடர் நேர்வும் குறைய என்பதனால. ஆனாலும் ஏன் பணச்சந்தை நிறைய முதலீட்டாளர்கள் விரும்பினார்கள்? ஏனென்றா பணச்சந்தை ஒரு நிரந்தரமான முதலீட்டு சந்தை இல்லை. அவங்களோட பணத்தை நிரந்தரமாகவே பணச்சந்தையில போடையில அவங்க வருகின்றார்கள். ஒரு குறுகிய காலத்துக்கு பணத்தை போட்டு வச்சிருக்கிறதுக்காக தான் அவர்கள் அந்த சந்தையை அணுகுவார்கள். அவர்களுக்கு அந்த பணம் வேறொரு விடயத்துக்கு தேவை. சரி, எதிர்காலத்துல ஒரு குறிப்பிட்ட தேவை இருக்கு. ஆனா அது மட்டும் அதை ஐட்லிங்கா வச்சிருக்காம ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல போட்டு ஒரு சின்ன ரிட்டர்ன் உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டை குறைக்கிறதுக்கு அவர்கள் பணச்சந்தையை அணுகுவார்கள். ஆனால் மூலதன சந்தையில் முதலீட்டாளர்கள் பங்கெடுப்பது தங்களுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு, வெல்த் மேக்சிமைசிங் என்கிற அந்த ஆப்ஜெக்டிவோட தான் முதலீட்டாளர்கள் மூலதன சந்தையை அணுகுகின்றார்கள். நீங்க அணுகும் எந்த ஒரு முதலீட்டாளரையும் கேளுங்க, அவர்கள் கேபிட்டல் மார்க்கெட், ஈக்விட்டி மார்க்கெட்டா இருக்கலாம், டெட் கேபிட்டல் மார்க்கெட்டா இருக்கலாம், அந்த சந்தைக்குள்ள வருவது தங்களுடைய முதலீடின் மூலமாக அதிக வருமானம் பெறுவதற்கு தான் வருகின்றார்கள். அது ஒரு குறுகிய காலத்துக்காக இல்லை, ஒரு நீண்ட கால முதலீட்டை மேற்கொண்டு அதிகபட்சமான வருமானத்தை பெறுகிறது தான் வருகின்றார்கள். இப்ப மற்ற விடயத்துக்கு போவோம். நான் இன்னொரு விடயம் சொல்றேன். அது என்ன? பணச்சந்தை கருவிகள் மூலதன சந்தை கருவிகளை விட குறைந்த இடர்நேர்வுகள் கொண்டிருக்கிறது. ஏன்? இந்த டயக்ராம்ல இருக்கிற மாதிரியை பாத்தீங்கன்னா இந்த முதிர்வு காலம் இதற்கு ஒரு மிகப்பெரிய காரணம். இப்படி யோசிங்களேன். இன்னைக்கு ஒரு நிறுவனம் வர்த்தக பத்திரம் ஒன்றை வெளியிடுறார்கள். 3 மாதத்திற்கான வர்த்தக பத்திரம், அதாவது செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்ல இந்த வர்த்தக பத்திரம் முதிர்ச்சி அடை. அப்ப இன்னைக்கு இருந்து எனக்கு நவம்பர் மட்டும் என்னென்ன நடக்கும்னு ஒரு ஐடியா இருக்கும். அடே இப்படி போகலாம், இன்ட்ரெஸ்ட் ரேட் கொஞ்சம் அதிகமாகலாம், இல்லாட்டி இன்னும் மெயின்டைன் பண்ணுவாங்களா, அப்படி ஒரு வகையான ஒரு யூகம், ஒரு ஸ்பெகுலேஷன் இருக்கு, ஒரு ஃபோர்காஸ்ட் இருக்கு. ஆனா இன்னைக்கு எங்களோட மத்திய வங்கினால 30 வருட காலத்துக்கான ஒரு திரை செய்தி முறையை வெளியிடுறார்கள் என்று வைங்களேன். அப்ப 2021 இன்னொரு 30 இயர்ஸ் ட்ரெஷரி பாண்ட் சொன்னா 2021ல இருந்து 2051க்கு இடையில என்னென்ன நடக்கும்னு உங்களுக்கு சொல்ல முடியுமா? எங்களுக்கு அது இப்பவே எங்களால என்ன நடக்குமென்றே யோசிக்கல. இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி மாறும், குறையுமா, அதிகரிக்குமா, நீண்ட காலத்துக்கு குறைஞ்சிருக்குமா, நீண்ட காலத்துக்கு அதிகரிக்குமா, ஒன்றுமே தெரியாது. அப்ப எதுல அன்சர்டினிட்டி ஹையா இருக்கு? மூலதன சந்தையில. மூலதன சந்தையில ஏற்ற இறக்கங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இருக்கு. ஏற்ற இறக்கங்களாலே அதிகமான பாதிப்புகள் மேற்கொள்ளப்படுகிறது. இப்ப உதாரணத்துக்கு
உதாரணத்துக்கு நாங்க 2011ஆம் ஆண்டுல இருந்து 2021ஆம் ஆண்டு மட்டும் இருந்த வட்டி வீதங்கள நிலைமைய பார்ப்போம். சரியா? 2011ஆம் ஆண்டுல பாத்தீங்கன்னா 8.92 இன்ட்ரெஸ்ட் ரேட்ல இருந்தது. அப்ப 8.9 அப்புறம் திருப்பி ஓரளவு மெயின்டைன் ஆகி அப்புறம் 10.11 கூடி இருக்கு. பிறகு 13 மட்டும் உயர்வடைஞ்சிருக்கு. 14 மட்டும் போயிருக்கு 2012ல. 14% இருந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பிறகு குறைய தொடங்கி இருக்கு. திருப்பி 7-6 அந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கு. திருப்பி 6ல இருந்து திருப்பி 7%க்கு ஏறி திருப்பி குறைஞ்சு அகெயின் 7, 8, 9, 10 2016ல அதிகரிக்க தொடங்கி இருக்கு. 11லே இருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சம் ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கு. ஆனா ஃபேலி 11 ரேட்ல இருந்துட்டு 12 ஒரு பீக்கை டச் பண்ணி திருப்பி குறைய தொடங்கி 10 வருட காலத்துக்கும் இல்லாத ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 5% மட்டும் குறைஞ்சிருக்கு. இப்ப உதாரணத்துக்கு யோசிங்க, 2011ல நீங்க ஒரு தொகுதி கடனை வாங்குகின்றீர்கள். 10 வருடத்திற்கான தொகுதி கடன். அப்ப 2011ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் 8.9 தான் இருந்துச்சு. அசியூம் பண்ணுங்களேன் 10%க்கு தான் அந்த ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருந்துச்சுன்னு ஒரு தொகுதி கடனை 10% என்ற ஒரு நிலையான வட்டி விதத்துல வாங்கியிருக்கின்றீர்கள். ஓகே, அதாவது 2011ஆம் ஆண்டுல ஜனவரி மாதத்துல வாங்குகின்றீர்கள். அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் 9% இருக்கும்போது நீங்க சில ஒரு பெனிஃபிட்ல இருக்கீங்க. ஏன்னா இந்த AWPLR பிளஸ் ஒரு 1% மாதிரி உங்களுக்கு ஒரு பஃபர் இருக்கு. ஆனா போக போக வட்டி விதம் உயர்வடைய தொடங்கும் போது உங்களுக்கு ஒரு நட்டகரமான நிலை. 14% மட்டும் வட்டி விதம் உயர்ந்துட்டு, ஆனா உங்களுடைய முதலீடு இன்னும் 10% தான் உங்களுக்கு கொடுக்கின்றது. இப்ப இப்படியே கண்டினியூ ஆகும்போது ஒரு லாங் பீரியட், 1 இயர் மட்டும் உங்களுக்கு ஒரு லாஸ் இருக்கு. பிறகு திருப்பி குறைவடையும் போது இப்ப உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கு. பட்டு 9ல இருந்து 2013ல 9 ஆனது 2016 மட்டும் 9லே தான் இருக்கு. அப்போ ஒரு 3 வருட காலத்துக்காக உங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கே. நீங்கள் முதலீடு செய்த அந்த தொகுதி கடன் 10% வட்டியாக தரும்போது சந்தையிலே மற்ற கருவிகள் தரும் வட்டி வீதம் 10ஐ விட குறைவாக இருக்கு. அப்போ உங்களுக்கு இருக்கிற பெனிஃபிட் அதிகம். ஆனா திடீர்னு நீங்க பாருங்க இன்ட்ரெஸ்ட் ரேட் திருப்பி கூடுது. 2016ல இருந்து திருப்பி கூட தொடங்கி ஓகே ஒரு 2020ல தான் குறையுது. அதாவது ஒரு 4 வருட காலத்துக்கு இப்ப உங்களுக்கு லாஸ். அப்ப முதல்லையும் ஒரு 2 வருடம் லாஸ், இங்கேயும் 4 வருடம் லாஸ்னா உங்களுக்கு ஃபுல்லா ஒரு 6 இயர்ஸுக்கு இதுல ஒரு லாஸ் சிச்சுவேஷன் இருக்கு. பேலன்ஸ் 2 இயர்ஸ் உங்களுக்கு திருப்பி ப்ராஃபிட் இருக்கு. விளங்கிச்சா? அப்ப இந்த ஃபிளக்சுவேஷன்ஸ்னால உங்களுக்கு தெரியும் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பிரைஸும் இன்வெர்ஸ் ஆகிருக்கு. அப்ப அதனால இந்த மூலதன சந்தைகளுடைய விலை பல ஏற்ற இறக்கங்களுக்கு உட்படுத்தப்படுகிறது. இப்போ நீங்க முதலீடு செய்த அந்த தொகுதி கடன் சந்தை வட்டி வீதம் 5% இருக்கும்போது அதனுடைய விலை அதிகமாக இருக்குமே. 10% வட்டியாக கொடுக்கின்ற ஒரு கருவி யாரு வாங்க மாட்டா? சந்தையில மற்ற கருவிகள் கொடுக்கிறதே 5%. ஆனால் சந்தை வட்டி வீதம் 14 உயர்ந்த போது இந்த கருவி 10% வட்டியாக கொடுக்கும் கருவியினுடைய விலை குறைய தொடங்குமே. நிறைய பேர் வாங்க மாட்டாங்க. விளங்கிச்சா?
அப்ப அந்த நீண்ட காலத்தோடு வருகின்ற அந்த நிச்சயமற்ற தன்மைக்காக அந்த வருகின்ற மாற்றங்களினாலே வருகின்ற அந்த விலை ஏற்ற இறக்கங்களுக்கு இந்த மூலதன கருவிகள் உள்ளாக்கப்படுகிறது. மூலதன சந்தைகளின் முக்கியத்துவம். அதாவது ஒரு மூலதன சந்தை இல்லாமல் போனால் என்னென்ன நடக்கலாம்? ஒரு மூலதன சந்தை ஏன் எங்களுக்கு வேணும் என்று பாத்தீங்கன்னா, மிக முக்கியமான காரணம் முதலீட்டுகளுக்கு சேமிப்புகளை திரட்டுவதற்கு இந்த மூலதன சந்தை எங்களுக்கு தேவை. ஏனென்றா ஒரு குறிப்பிட்ட இந்த கேபிட்டல் மார்க்கெட் மூலதன சந்தைன்னு சொல்றது இந்த சந்தைக்கு நீண்ட கால முதலீட்டுகளை மேற்கொள்ளவும் நீண்ட கால மூலதனத்தை தேடியும் நிறைய நிறுவனங்கள் நிறைய முதலீட்டாளர்கள் வரும் ஒரு களம். இப்படியான ஒரு பொது களம் இல்லாட்டி முதலீட்டாளர்கள் என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு இப்படியான தேவையுள்ள நிறுவனங்கள் இருக்குன்னு கூட தெரியாது. அப்ப அவர்களுடைய அந்த சேமிப்புகளை அவர்கள் என்ன செய்வார்கள்? உற்பத்தி திறன் கொண்டிராத சில சொத்துக்களில் முதலீடு செய்ய தொடங்குவார்கள். அதாவது ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்டா இருக்கலாம், லேண்ட் வாங்கலாம், ஜுவல்லரி வாங்கலாம், அதுகளை இன்வெஸ்ட் பண்ணலாம். அல்லது வெளிப்படையான நுகர்வு, அதாவது ஒரு ஃபெராரி கார், BMW அந்த மாதிரி கன்சம்ஷனுக்கு செலவழிச்சு அதை வீணாக்கலாம். இப்ப ஏன் அது அன்ப்ரொடக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட்னு நாங்க சொல்றது? அதாவது உற்பத்தி திறன் கொண்டிராத முதலீடுகள். ஏன் நாங்க அதை அப்படி சொல்றோம்? நீங்க ஒரு நிலத்தை வாங்கி போடுறதுனாலயோ, தங்கம் வாங்கி வச்சிருக்கிறனாலயோ, ஒரு BMW காரை வாங்குறதுனாலயோ நாட்டுல மத்தாக்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குதா? மேலதிகமான பொருட்கள் உற்பத்தி செய்யப்படுகிறதா? இல்லை. அப்ப எப்படி ஜிடிபி உயரும்? இந்த இன்வெஸ்ட்மெண்டால உயராது. அப்ப ஜிடிபிய இன்டியூஸோ எஃபெக்ட் பண்ணாத ஒரு இன்வெஸ்ட்மெண்டா இருந்தா அது உற்பத்தி திறனை கொண்டிராத முதலீடு. ஓகே, அப்ப மூலதன சந்தை இல்லாட்டி அந்த மாதிரியான சொத்துக்களை தான் நீங்க முதலீடு செய்வீர்கள், செலவழிப்பீர்கள். ஆனால் மூலதன சந்தை ஒன்று இருக்கிற பட்சத்துல அங்க மூலதனம் தேடி நிறைய நிறுவனங்கள் வருவார்கள். அப்பயே அவங்களுக்கு ஃபேக்டரிஸ் போட வேண்டி வரும், அவுட்லெட்ஸ் போட வேண்டி வரும். அப்படியான ரீசன்ஸுக்கு வரும்போது நீங்களும் அதுகளை முதலீடு செய்வீர்கள். அப்ப அந்த வகையான முதலீடுகள் ஒரு 10 அவுட்லெட் அடிஷனலா போட்டா எத்தனை பேர் எம்ப்ளாய்மெண்ட் வேலை கிடைக்கும்? எத்தனை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அடிஷனலா ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? அதன் மூலமா ஜிடிபி உயரும், நிறைய பேருக்கு சம்பளம் கிடைக்கும், ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் உயரும். உற்பத்தி திறன் கொண்ட முதலீடுகளில் பணம் செலுத்த மூலதன சந்தை உதவுகிறது. கடன் வாங்குபவர்களுக்கு மூலதனம் உருவாக்குவதற்கு இது உதவுகின்றது. அதே போல் முதலீட்டாளர்களுக்கு செல்வத்தை பெருக்குவதற்கும் இந்த சந்தை உதவுகிறது. இப்ப கடன் வாங்கும் நிறுவனங்களுக்கு மூலதன சந்தை ஒன்று இல்லாட்டி இரண்டு வழிதான். ஒன்று, தங்களோட சொந்த பணத்துல அந்த மூலதன நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், அல்லது வங்கி கடனை பெற்று செய்ய வேண்டி வரும். ஆனா மூலதன சந்தை ஒன்று இருக்கிறதுனால அந்த 2 ஆப்ஷனோட இன்னும் 2 ஆப்ஷன் இருக்கு. என்ன? ஒன்று, பங்கு கருவிகளை வெளியிட்டு பணம் தேடலாம், அல்லது படுகடன் கருவிகளை வெளியிட்டும் பணம் திரட்டலாம். சரியா? அப்ப மூலதனம் உருவாக்குவதற்கான அதிகபட்ச வழிகளை மூலதன சந்தை கொடுக்கின்றது. முதலீட்டாளர்கள் எடுத்துக்கோனீங்கன்னா அவர்களுக்கு எளிதில் அவர்களுடைய செல்வத்தை பெருக்குவதற்கு இந்த சந்தை பணச்சந்தையை விட ஒரு அதிகமான வட்டி மிகையை கொடுத்து உதவுகிறது.
நிதி வளங்களின் உற்பத்தி திறனுடைய பயன்பாடு. அதாவது நான் முதல்ல சொன்ன அதே பாயிண்டோட தான் இது ரிலேட் ஆகும். என்னது? மூலதன சந்தையொன்று இல்லாவிட்டால் நிதி வளங்கள் உற்பத்தி திறனற்ற விதங்களில் திறனற்ற முதலீடுகளில் மேற்கொள்ளப்பட்டு அந்த பயன் சரிவர கிடைக்காமல் போகக்கூடும். ஆனால் இவ்வகையான மூலதன சந்தைகள் இருப்பதனால முதலீட்டை ஊக்குவித்து உற்பத்தி திறன் ஊக்குவிக்கும் பயன்பாடுகளில் நிதி வளங்களை முதலீடு செய்ய உதவுகிறது. திரவத்தன்மை வழங்குகிறது. அதாவது இப்ப இந்த திரவத்தன்மையை வழங்குவது மூலதன சந்தையிலும் இரண்டாம் நிலை சந்தையினூடாகத்தான் இது நடக்கிறது. அதாவது இரண்டாம் நிலை சந்தை இருப்பதனாலே திரவத்தன்மை என்பதையும் இந்த சந்தைக்கு அது மூலதன சந்தை கொண்டு வருகின்றது. அதாவது நீங்கள் ஒரு வருடத்தை விட அதிகமான முதிர்வு காலத்தை கொண்ட கருவிகளில் முதலீடு செய்வதனால திரவத்தன்மையை இழக்க மாட்டீர்கள். உங்களுக்கு ஒரு இரண்டாம் நிலை சந்தையும் இருக்கிறது. அதன் ஊடாக உங்களுடைய திரவத்தன்மைக்கேற்ப வாங்கி விற்கலாம் என்பதை கொடுப்பதனூடாகவும் திரவத்தன்மை என்ற அந்த பண்பை மூலதன சந்தைக்கு கொண்டருகின்றது. விலை கண்டுபிடிப்பு மற்றும் நிதி கருவியின் மதிப்பீடு. இப்ப நீண்ட கால கருவிகளை வாங்க விற்பது எங்களுக்கு அது வாங்குவதற்கான விலை, அதை ஒத்த கருவிகளுடைய மதிப்பை அறிவதற்கு எங்களுக்கு மூலதன சந்தை வேணும். மூலதன சந்தை ஒன்று இல்லாட்டி அவ்வையான கருவிகளுடைய சந்தை விலையை எங்களுக்கு காணுவதற்கு ஒரு சரியான வழி இல்லாமல் போகிறது. இடர் முகாமைத்துவத்துல என்ன கதைக்கிறோம்? பொருதிகள் மாதிரியான நவீன கருவிகள். அதாவது இப்போதைக்கு அது நவீனமா இல்லாம இப்ப கூட எங்களுக்கு ஃபார்வர்ட்ஸ்ங்கிறது தான் வந்திருக்கு. மற்ற பொருதி வகைகள் இன்னும் எங்க நாட்டுல ஆக்டிவா யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த மாதிரியான பொருதிகள் வரும்போது மூலதன சந்தையிலே இருக்கும் இடர்களை முகாமைத்துவப்படுத்துவதற்கு மற்ற சந்தையில் இருக்கும் இடர்களையும் முகாமைத்துவப்படுத்துவதற்கு இந்த மூலதன சந்தை கருவிகள் உதவுகின்றது. கடைசியாக எல்லா சந்தையிலையும் இருக்கிற மிக முக்கியமான முக்கியத்துவம் குறைந்த பரிவர்த்தனை மற்றும் தகவல் செலவு. ஒரு குறிப்பிட்ட களம், இந்த களத்தில் தான் உங்களுடைய ஒரு வருடத்திற்கு மேற்பட்ட தேவைகள் மற்றும் முதலீடுகளை மேற்கொள்ளலாம் என்று நீங்கள் குறிப்பிடும் போது அவர்களுக்கு இந்த களத்தை அணுகி அவர்களுடைய தேவைகளை குறைந்த செலவில், குறைந்த பரிவர்த்தனை செலவு மற்றும் தகவல் செலவில் அவர்களுடைய முதலீட்டுகளை மற்றும் தேவைகளை பூர்த்தி செய்யலாம். மூலதன சந்தையில் பங்கேற்பவர்கள் யார்? இந்த சந்தையிலே பணம் திரட்டுவதற்காக வருபவர்கள் அல்லது பிணையங்களை வெளியிடுபவர்கள் நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்கள். மிக மிக முக்கியமானது நிறுவனங்கள் அல்லது அரசாங்கங்கள். இப்ப வங்கிகளும் வருகின்றன. ஆனால் இவ்வகையான பிணையங்களில் பணத்தை முதலீடு செய்வதற்காக வருபவர்கள் வங்கிகள் மற்றும் முதலீட்டாளர்கள். யாரு அந்த முதலீட்டாளர்கள்? சில்லறை முதலீட்டாளர்கள் மற்றும் நிறுவன முதலீட்டாளர்கள். ரீட்டெயில் அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ். அவர்கள்தான் அவர்களிடம் இருக்கும் அந்த சேமிப்புகளை முதலீடு செய்வதற்காக இந்த சந்தையை அணுகுவார்கள். இப்ப பணம் தேடி பிணையத்தை வெளியிட வரும் முக்கிய பங்கேற்பாளர்களாக நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கத்தை பார்த்தோம். ஆனா அரசாங்கத்தை பத்தி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விடயம் ஞாபகத்துல வச்சிருக்கணும். அவர்கள் மூலதன சந்தையில், பங்கு சந்தையில் பணம் தேட வரமாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு பங்கு கருவிகள் வெளியிட முடியாது. அவர்களுடைய அந்த உரிமையை இன்னொரு ஆளுக்கு விற்க முடியாது. ஆனா நிறுவனங்கள் அப்படி இல்லை.
பங்குச்சந்தை மற்றும் படுகடன் சந்தை என்ற 2 வகையான மூலதன சந்தையிலும் தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஓகே, நிறுவனம் எந்த சந்தையினூடாக தன்னுடைய தேவையை பூர்த்தி செய்ய போகிறது என்பதை வைத்து, அதாவது அதிகபட்சமாக கடன் எடுத்து பூர்த்தி செய்ய போகின்றார்களா, அதிகபட்சமாக பங்குகளை வெளியிட்டு பூர்த்தி செய்ய போகின்றார்களா என்பதை வைத்து அவர்களுடைய மூலதனம் எவ்வாறாக அமைந்திருக்கிறதுங்கிறத பார்க்கலாம். கேபிட்டல் ஸ்ட்ரக்சர் எங்களுக்கு அனலைஸ் பண்ணலாம். அந்த ப்ரொபோர்ஷனேட்டை தான் நாங்க மூலதன அமைப்புன்னு சொல்றது. நீங்கள் கடன் மற்றும் பங்குகளுக்கு இடையிலான அந்த பகிர்வு ஒரு நிறுவனத்துக்கு எப்படி அமைகிறதோ அதை நாங்க மூலதன அமைப்பு என அழைக்கின்றோம். அடுத்து நாங்க பார்க்க போறது மூலதன சந்தையில் வர்த்தகம் எவ்வாறு நடைபெறுகிறது. இப்ப மற்றைய சந்தைகள், பணச்சந்தை எடுத்துக்கோனீங்கன்னா அதுல எல்லா கருவிகளுக்குமே ஒரு விதமாக அமைவது இல்லை. சில கருவிகளுக்கு 2ஆம் நிலை சந்தை இருந்தது, சில கருவிகளுக்கு இருக்கல. ஆனா இங்க மூலதன சந்தையை எடுத்துக்கோனீங்கன்னா மூலதன சந்தையில் முதன்மை சந்தை இருக்கிறது, 2ஆம் நிலை சந்தையும் இருக்கிறது, அனைத்து கருவிகளுக்கு. விளங்கிச்சா? அப்ப இதனுடைய வர்த்தகம் 2 சந்தையினூடாக நடக்கின்றது. ஒன்று முதன்மை சந்தை, அடுத்தது 2ஆம் நிலை சந்தை. முதன்மை சந்தையில என்னென்ன நடக்கிறது இதை நாங்க 2வது பாடத்திலே டீட்டெயிலா பார்த்தனாங்க. ஓகே, 2வது பாடத்திலே நாங்க இதை இன் டீட்டெயிலா பார்த்தோம். இதை நாங்க முதன்மை சந்தையை என்னவென்று அழைக்கின்றோம்? புதிய வெளியீடுகளின் சந்தை. முதன்முறையாக ஒரு நிறுவனமோ அல்லது ஏற்கனவே இருக்கின்ற ஒரு நிறுவனம் முதன்முறையாக வெளியிடுகின்ற பிணையம் அல்லது அந்த கருவி முதன்முறையாக வெளியிடப்படுகின்றதோ அதை நாங்கள் முதன்மை சந்தையில செய்யலாம். இதுல இருக்கிற டிஸ்டிங்டிவ் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளியிடுகின்ற நிறுவனம் முதன்முறையாக வெளியிடலாம், அது ஒன்று. அல்லது அவர்கள் செய்யும் வெளியீடு ஒரு புதியதொரு வெளியீடு. முதல்ல செஞ்ச அதே இஷ்யூவன்ஸ் இல்லை, இது ஒரு நியூ இஷ்யூவன்ஸ். அதாக இருந்தாலும் அதுவும் முதன்மை சந்தையிலே தான் நிகழ்கிறது. அப்ப இந்த சந்தையில் எந்தெந்த வழிகளில் வெளியீடுகளை மேற்கொள்ளலாம்? முக்கியமான வழி ஆரம்ப பொது வளங்கள். அதாவது ஒரு நிறுவனம் முதன்முறையாக பொதுமக்களுக்கு வெளியிடும் பிணையங்களை தான் ஆரம்ப பொது வளங்கள் என்று நாங்க குறிப்பிடுறது. அடுத்தது மேலும் வெளியிடப்படும் மூலதனம் அல்லது பங்குகள். அதாவது நீங்க ஏற்கனவே பங்குகளை வெளியிட்டிருப்பீர்கள், அதற்கு பதிலாக அதனோடு மேலதிகமாக நீங்கள் வெளியிடும் போது அதுவும் ஒரு வகையான இஷ்யூவன்ஸா அமைகிறது. தனியார் இடவமைப்பு, பிரைவேட் பிளேஸ்மெண்ட். அதாவது இதுல நீங்கள் ஒரு புதியதொரு பங்குகளை வெளியிடுகின்றீர்கள், ஆனால் பொதுமக்களுக்கு வெளியிடாமல் குறிப்பிட்ட சில முதலீட்டாளர் குழுவை அணுகி அவர்களுக்கு அந்த உங்கள் நிறுவனத்தை பத்தின ஒரு தகவலை கொடுத்து ஒரு வகையான ஐடியாவை எக்ஸ்பிளைன் பண்ணி பங்குகளை வெளியிட்டால் நீங்கள் அதை தனியார் இடவமைப்பு என அழைக்கலாம். ஒரு குறிப்பிட்ட முதலீட்டாளர் குழுவை அணுகித்தான் நீங்க இதை செய்கின்றீர்கள். சரியா? தற்போதுள்ள பங்குதாரர்களுக்கு மேலதிக பங்குகளை வெளியிடுறது ரைட்ஸ் இஷ்யூல நடக்கிறது. ரைட்ஸ் இஷ்யூல ஏற்கனவே இருக்கிற பங்கு ஷேர் ஹோல்டர்ஸுக்கு குறைஞ்ச விலைக்கு, மார்க்கெட்ல போற ரேட்டை விட குறைஞ்ச விலைக்கு மேலதிகமாக பங்குகளை வெளியிடுகின்றீர்கள். போனஸ் வெளியீடு, போனஸ் இஷ்யூ, அதுவும் இருக்கிற பங்குதாரர்களுக்கு எந்த விதமான
ஒரு விலையையும் கூறாமல் ஒரு ஃப்ரீயாக போனஸ் இஷ்யூ இலவசமாக நீங்கள் பங்குகளை வெளியிட்டால் அதை போனஸ் வெளியீடு என அழைப்பர். முதன்மை சந்தையின் முக்கியத்துவம் என்ன? ஏன் ஒரு முதன்மை சந்தை தேவை? நாங்க மூலதன சந்தையின் முக்கியத்துவத்துல ஒன்று பார்த்தோமே, சேமிப்புகளை முதலீடுகளுக்கு எடுத்து செல்லும் சந்தை என்று. அதை செய்வது இந்த முதன்மை சந்தை தான். ஏன் முதன்மை சந்தையில் என்ன நடக்கிறது? வெளியீட்டாளரும் முதலீட்டாளரும், அந்த கருவியை வெளியிடும் நிறுவனமும் முதலீட்டாளரும் சந்திக்கும் சந்தை தான் முதன்மை சந்தை. அப்ப முதலீட்டாளர் கொடுக்கும் பணம் அந்த நிறுவனத்தை போய் சேர்கிறது. அந்த நிறுவனம் பணத்தை பயன்படுத்தி உற்பத்தி திறன் கொண்ட நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். விளங்கிச்ச? அதன் ஊடாகத்தான் பொருளாதாரம் இன்னும் வளர உதவி செய்கின்றது. சரி, அடுத்தது முதன்மை சந்தை இரண்டாம் நிலை சந்தையில் வர்த்தகம் செய்வதற்கான பிணையங்களை உருவாக்கும் சந்தை. முதன்மை சந்தையில பிணையம் ஒன்று வெளியிடாட்டி இரண்டாம் நிலை சந்தையில வர்த்தகம் செய்வதற்கு எதுவுமே இல்லாமல் போகும். விளங்கிச்சா? முதன்மை பிரைமரி மார்க்கெட்ல இஷ்யூ ஆனா தான் செகண்டரி மார்க்கெட்ல உங்களுக்கு ட்ரேட் பண்ணலாம். விளங்கிச்சா? அப்ப அந்த கருவியை பிணையத்தை உருவாக்கும் சந்தை முதன்மை சந்தை. நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு மூலதனத்தை திரட்ட முதன்மை சந்தை உதவுகிறது. அதாவது அவர்களுக்கு தேவையான மூலதன தேவைகளை பூர்த்தி செய்யும் சந்தை முதன்மை சந்தை. முதன்மை சந்தையில 3 விதமான செயற்பாடுகள் இருக்கு. அதாவது நீங்கள் ஒரு வெளியீட்டை மேற்கொள்ளும் போது 3 விதமான செயற்பாடுகள் இருக்கு. அது என்னன்னு பார்த்துட்டு நாங்க ஒரு பிராக்டிக்கல் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணி பார்ப்போம். முதலாவது தோற்றம், இரண்டாவது எழுத்துறுதி அண்டர் ரைட்டிங், மூன்றாவது விநியோகம். தோற்றம். இந்த தோற்றம் என்ற செயல்பாடுல நாங்க என்ன செய்யறோம்டா, முதன்மை சந்தையிலே ஒரு புதிய வெளியீடை வெளியிடுவதற்கு முதல்ல அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் மேற்கொள்ளணும். அதாவது நீங்கள் ஒரு கருவியை ஏன் வெளியிடுகின்றீர்கள்? உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நிதி தேவை இருக்கு. அந்த நிதி தேவை பூர்த்தி செய்வதற்காக நீங்கள் இந்த பங்குகளை வெளியிடுகின்றீர்கள். பங்குகளையோ கடன் கருவிகளையோ வெளியிடுகின்றீர்கள். அந்த தேவை ஒரு வகையான ஒரு ப்ராஜெக்ட், ஒரு வகையான ஒரு மூலதன, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு. அந்த முதலீடு சரியான ஒரு முதலீடு முடிவா? அதை சரிவர செய்ய முடியுமா இந்த நிறுவனத்துக்கு? அப்படி ஃபுல்லா ஒரு அனாலிசிஸ், ஒரு விரிவான மதிப்பிடலை மேற்கொள்ளும் செயற்பாடாகத்தான் தோற்றம் அமைகிறது. விளைச்ச அந்த வெளியீட்டின் திட்டம், அந்த வெளியீட்டிற்கு காரணமான திட்டம் சரியான ஒரு திட்டமா, அந்த திட்டம் சரிவர நிறைவேறப்படக்கூடிய ஒரு திட்டமா என்பதை ஆய்வு செய்யும் செயற்பாடு தான் தோற்றம். இதுல ஸ்பெஷலிஸ்ட் பேங்க்ஸ், அது சிறப்பியல் வாய்ந்த முதலீட்டு வங்கிகள் அல்லது சில நேரம் அதை நாங்க ஸ்பான்சரிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ் சொல்லுவோம். அந்த வங்கிகள் சில அந்த கம்பெனிகளுக்கு உதவி எவ்வாறு இந்த மதிப்பிடலை மேற்கொள்ளலாம், அந்த வெளியீட்டு அந்த திட்டம் சரிவரக்கூடிய ஒரு திட்டமா, இந்த காலத்தில் அந்த வகையான ஒரு திட்டம் ஒன்றை செய்ய வேண்டுமா, இன்னும் கொஞ்சம் பிந்தி செய்வோமா, அப்படியான அறிவுரைகளை மேற்கொள்ளும் ஒரு செயற்பாடாகவும் தோற்றம் அமைகிறது. அதாவது இனிஷியல் ஸ்டேஜ், ஒரிஜினேஷன் என்று நாங்க இது சொல்றது. இந்த ஸ்டேஜ் நீங்க செய்யற அந்த ப்ரொஜெக்ட் ஒரு சரியான ப்ரொஜெக்டா, உங்களுக்கு ப்ராஃபிட் தரக்கூடிய ப்ரொஜெக்டா, ரிட்டர்ன் இருக்கா, இதற்காகத்தான் நீங்கள் பணம் தேடுகின்றீர்கள் என்று பொதுமக்களுக்கு சொன்னா அவங்க விரும்புவாங்களா என்றதை தெரிஞ்சு கொள்ற ஒரு ஸ்டேஜ் தான் இது. அப்ப இதுல
நீங்க என்ன என்ன விதமான ஆய்வுகளை மேற்கொள்ள போறீர்கள்? இந்த திட்டத்தினால வரக்கூடிய பொருளாதார பாதிப்புகள், நிதி, சட்ட, தொழில்நுட்ப அம்சங்கள் அவற்றை நீங்கள் விரிவாக ஆய்வு செய்வீர்கள். அதோடு இந்த சிறப்பியல் வாய்ந்த வங்கிகள், இந்த இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் உங்களுக்கு ஆலோசனைகளும் தருவார்கள். எந்தெந்த விதங்கள் ஆலோசனை தருவார்கள்? நீங்கள் வெளியிட வேண்டிய பிணையத்தின் வகை என்ன, விலை என்ன, என்ன நேரத்துல வெளியிடணும், எந்த அளவுல வெளியிடணும், வெளியீட்டு செய்யும் முறை என்ன, இந்த வெளியீட்டை நீங்கள் எவ்வாறாக பொதுமக்களுக்கு அறிவிக்கலாம், இதை ஊக்குவிக்கும் நுட்பம் என்ன என்று பல இந்த ரீதியான விடயங்களிலும் அவர்களுடைய ஆலோசனைகளை மேற்கொள்ளலாம். எழுத்துறுதி, அண்டர் ரைட்டிங், இது செகண்ட் ஸ்டேஜ். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நீங்க ஃபுல்லா அனலைஸ் பண்ணிட்டீங்க, சரி இந்த ப்ராஜெக்ட் ஒரு வயபிளான ப்ராஜெக்ட், உங்களுக்கு செய்யக்கூடிய ப்ராஜெக்ட், இதுல முதலீடு செய்தால் உங்களுக்கு வருமானம் இருக்கு, உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன் இருக்குன்னு தெரியும். ஆனா நீங்க ஃபர்ஸ்ட் டைமா இந்த மூலதன சந்தையை அணுகி இந்த வெளியீட்டை மேற்கொள்கின்றீர்கள். உங்களோட கம்பெனியை பற்றி மற்றவர்களுக்கு, பொதுமக்களுக்கு அவ்வளவா தெரியவே தெரியாது. அப்ப தெரியாத ஒரு கம்பெனியை நம்பி எப்படி பணம் போடுவார்கள்? அப்படி ஒரு நிச்சயமற்ற தன்மை இருக்குல்ல. இப்ப ரீசெண்டா நீங்க எடுத்துக்கோனீங்கன்னா, ரீசெண்டா ஆரம்ப பொது வழங்கல் செய்த 2 நிறுவனங்கள் இருக்கு. ஜெட் ஹோல்டிங்ஸ் இருக்கிறாங்க மற்றும் பிரைம் லேண்ட் ரெசிடென்சிஸ். இப்ப இந்த 2 பேர், ஜெட் ஹோல்டிங், பிரைம் லேண்ட் ரெசிடென்சிஸ் என்று நான் சொல்லும் போது உங்களுக்கு இந்த நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சிருக்கு. ஜெட் ஹோல்டிங்ஸ் இந்த பிசினஸ்ல தான் இருக்கிறாங்க. பிரைம் லேண்ட் ரெசிடென்சிஸ்னா ஓகே இவங்க அபார்ட்மெண்ட்ஸ், இங்க நான் அபார்ட்மெண்ட்டை கண்டிருக்கிறேன், அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும் அந்த நிறுவனத்தை பத்தி. அப்ப அவங்க ஒரு ஆரம்ப பொது வழங்கலை செய்யும் போது உங்களுக்கு அந்த நிறுவனத்தை ஏற்கனவே தெரிஞ்சிருக்கிறதுனால, அவங்கள பத்தி கேட்டிருக்கிறதுனால அந்த நன்மதிப்பை தெரிந்து உங்களுக்கு உங்களோட முதலீட்டை செய்ய நீங்கள் விரும்புவீர்கள். ஆனா சில நிறுவனங்கள் இருக்கு, நீங்க இது மட்டும் கேட்டே இருக்காத நிறுவனங்கள். அப்ப ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இப்படி ஒரு ஆரம்ப பொது வளங்களை செய்யும் போது நீங்களே யோசிப்பீங்க, தெரியாத ஒரு கம்பெனிக்கு நான் அப்படி பணம் போடுவேன்னு. இப்ப அப்படியான ஒரு புதுமையா ஒரு நியூ கம்பெனியோட, அது ஏற்கனவே இருக்கிற கம்பெனியா இருக்கலாம், ஆனா மூலதன சந்தைக்கு அது ஒரு புதிய நிறுவனம் விளங்கிச்சா. அந்த புதிய வெளியீட்டு நிறுவனம் தான் வெளியிடும் பங்குகளின் தொகை 10,000 பங்குகள் என்று 10,000 ஷேர்ஸ் வெளியிட வராங்க. பை சான்ஸ் 10,000ல 5,000 மட்டும்தான் பொதுமக்கள் வாங்கியிருக்கிறார்கள், முதலீடு செய்திருக்கிறார்கள். மிச்ச 5,000 பங்குகளை யாருமே வாங்கல. அப்ப என்ன நடக்கும்? அதுல ரெபர்கஷன் என்ன, கான்சிக்வன்ஸ் என்ன? 2 விதமான கான்சிக்வன்ஸ், விளைவு இருக்கு. ஒன்று, அந்த நிறுவனத்தினுடைய நன்மதிப்பு கெட்டு போய்விடும். அதாவது மற்றவங்க யோசிப்பாங்க, ஐயோ இந்த நிறுவனத்தின் மீது பொதுமக்களுக்கு நம்பிக்கை இல்லை, இந்த நிறுவனம் செய்யும் இந்த திட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்போ அது ஒரு நெகட்டிவ் ரெப்யூட்டேஷன், பேட் இம்பாக்ட், அவங்களோட குட்வில்லுக்கு அது ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட். ரெண்டாவது, அவர்களுடைய திட்டத்துக்கு தேவையான மூலதனத்தை அவர்களுக்கு பெற முடியாமல் போய்விடும். இது ரெண்டும் தான் அவங்களுக்கு வர கான்சிக்வன்ஸ். ஆனா இதுல வர மெயின் கான்சிக்வன்ஸ் அந்த நன்மதிப்பினுடைய பாதிப்பு. நன்மதிப்புடைய பாதிப்பை விட ஒரு வகையான ஒரு தாக்கம் இருக்கேல்ல. ஐயோ நான் யோசிச்சது சரி, இப்ப ஒரு முதலீட்டாளர் யோசிப்பார், இப்படி ஒரு நியூஸ் வந்து நான் யோசிச்சு சரி, என்ன மாதிரியே நிறைய பேர் வாங்காம போயிட்டாங்க இந்த நிறுவனத்துடைய பங்குன்னு விளங்கிச்சு. அப்போ அப்படி ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷன் வந்தோன்னா அந்த நிறுவனம் வெளியிடுகின்ற மேலதிகமான பங்குகளை கூட யாரும் வாங்க விருப்பப்பட மாட்டார்கள். அப்ப அப்படியான ஒரு தருணத்துலதான் இந்த எழுத்துறுதியாளரின் உதவி தேவை. ஒரு நிறுவனம், பொதுமக்களுக்கு அவ்வளவாக தெரிந்திருக்காத ஒரு நிறுவனம் முதன் முறையாக தன்னுடைய பங்குகளை வெளியிடும் போது அவர்கள் ஒரு எழுத்துறுதியாளரின் உதவியை அணுகலாம். அந்த எழுத்துறுதியாளர் என்ன விதமான உதவியை தருவார்? சரி, உங்களுக்கு தேவையான நீங்கள் வெளியிடும் அந்த கருவி பங்குகளின் தொகை
பொதுமக்கள் முழுமையாக வாங்காவிட்டால், ஏதாவது ஒரு பங்குகள் தொகையை விற்க முடியாமல் மிஞ்சி இருந்தால், அந்த தொகையை நான் வாங்குவேன் என்று தரும் உறுதியை தான் எழுத்துறுதி அண்டர் ரைட்டிங் என்று சொல்றது. இப்ப முதல் எக்ஸாம்பிள் மாதிரி 5000 ஷேர்ஸ் மிஞ்சி இருக்குல்ல, ஒரு அண்டர் ரைட்டரை நீங்க எடுத்தீங்க, உங்களோட அரேஞ்ச்மெண்ட்ல ஏற்கனவே அக்ரி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, அந்த எழுத்துறுதியால மிஞ்சி இருக்கும் அந்த 5000 பங்குகளை அவர் வாங்குவார். அப்ப அதுல உங்களுக்கு வர அந்த 2 கான்சிக்வன்சஸையும் அவாய்ட் பண்ணலாம். ஏன்? 100% சப்ஸ்கிரைப். அடுத்தது உங்களுக்கு தேவையான பணம் எல்லாம் உங்கள்கிட்ட வந்து சேர்ந்துடும். விளங்கிச்சா? அப்ப அந்த புதிய வெளியீட்டின் வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கு இந்த எழுத்துறுதி என்ற அந்த சேவை, அந்த பங்கு, எழுத்துறுதியாளரின் பங்கு மிக மிக முக்கியம். ஆனா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. எழுத்துறுதியாளரின் அந்த உறுதியை பெற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு வெளியீட்டை மேற்கொண்டு தடுதியும் நீங்க எதிர்பாராத விதமாக 100%ஆவே உங்களோட பங்குகள் அனைத்தையும் பொதுமக்கள் வாங்கிட்டாங்க என்றாலும், நீங்கள் அவருடைய சேவையை பெற்றதினாலே, அவருடைய அந்த உறுதியை பெற்றதினாலே நீங்கள் அவருக்கு ஒரு வகையான தரகையை செலுத்த வேண்டும், ஒரு கமிஷனை கொடுக்கணும். ஏன்? அது ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி. இப்படி நடந்தால் நான் இருக்கிறேன் என்று சொல்கின்ற அந்த உறுதி, அந்த உறுதியை தருவதனாலே நீங்க ஒரு கமிஷன் ரேட் அவருக்கு கொடுக்கணும். விநியோகம், அதாவது இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ். அனலைஸ் பண்ணிட்டீங்க, ஃபுல் பிரைஸ் எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டீங்க, இந்த ஸ்ட்ராட்டஜியில இஷ்யூ பண்ண போறீங்கன்னு. ஏதாவது ஒரு ரிஸ்க், பொதுமக்கள் வாங்காட்டிட்டு ஒரு அண்டர் ரைட்டரை ஆன்போர்டு எடுத்துக்கொண்டுட்டீங்க. இப்ப ஃபைனலா நீங்க விற்க போறீங்க. பிணையங்களை முதலீட்டாளர்களுக்கு விற்பனை செய்வதுதான் விநியோகம். இப்போ உங்களுக்கு முதலீட்டாளரை அந்த நிறுவனம் டிரெக்டா அணுகலுமா? யார் யாருன்னு தெரிஞ்சிருக்குமா? தெரியாது. அதனால அந்த நிறுவனம் விநியோகம் என்ற செயற்பாடை தரகர்கள் எனும் இடையீட்டாளர்களின் ஊடாகத்தான் செலுத்துகிறார்கள். என்ன செய்கிறார்கள்? தரகர்களை அணுகி அவர்களுக்கு அவர்களுடைய நிறுவனத்தை பற்றி, வெளியீட்டை பற்றி தெரிவித்து, சரி உங்களுக்கு நான் என்ன சொல்றத நீங்கள் உங்களுடைய முதலீட்டாளருக்கு சொல்லி அவர்களை ஊக்குவித்து எங்களுடைய இந்த ஆரம்ப பொது வளங்களில் முதலீடு செய்ய ஊக்குவியுங்கள் என தெரிவிப்பார்கள். அந்த டிஸ்ட்ரிபியூஷன் சேனலாக புரோக்கர்ஸ் அமைவார்கள். இப்ப டே டு டே ட்ரேடிங்ல கட்டாயமா புரோக்கர்ஸ் இருப்பாங்க. ஆனா இதுல புரோக்கர்ஸ் செய்யறது அந்த கம்யூனிகேஷனுங்கிறது தான். இப்ப நீங்க ஷேர் மார்க்கெட்ல இருக்கீங்கன்னா உங்களோட புரோக்கர் கால் எடுத்து சொல்லுவாங்க, இங்க பாருங்க பிரைம் லேண்ட் கம்பெனி ஐபிஓக்கு வருது, என்கிட்ட அப்ளிகேஷன் இருக்கு, நீங்க அப்ளிகேஷன் எடுத்து ஃபில் பண்ணி தாங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல கம்பெனின்னு மார்க்கெட்டிங். இப்ப நீங்க முதலீடு ஐபிஓல முதலீடு செய்யறதால புரோக்கருக்கு காசு போகாது, நீங்க புரோக்கருக்கு புரோக்கரேஜ் தர மாட்டீங்க, ஆனா அந்த நிறுவனம் ஒரு வகையான கமிஷன் தருவாங்க. ஏன்னா நீங்க மார்க்கெட் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்றதுனால. ஓகே, இப்ப இதுல பிராக்டிக்கலா பார்ப்போமே, பிராக்டிக்கலான எக்ஸாம்பிள். இப்ப பங்கு சந்தையில ஒரு 2017 மாதிரி வந்த ஒரு ஆரம்ப பொது வளங்கள் ரில் ப்ராப்பர்ட்டி லிமிடெட். இப்ப இந்த வெளியீடு நடக்கும்போது உங்களுக்கு இந்த கம்பெனியை பத்தி அவ்வளவு தெரிஞ்சிருக்காது. ஆனா இந்த கம்பெனி இங்க பாருங்க, இதுதான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் பேங்க்ஸ், சிறப்பியல் வாய்ந்த வங்கிகள். இவங்க தான் அந்த ஸ்பான்சரிங் ஏஜென்ட்ஸா, மேனேஜர்ஸா இந்த அந்த தோற்றம் என்ற அந்த செயற்பாடுல இந்த நிறுவனத்துக்கு உதவி செய்யும் வங்கிகள். பாருங்க இதுல என்னென்ன இருக்குன்னு, எந்த வகையான வெளியீடு, எந்த வகையான பங்குகள், என்ன அளவு, என்ன விலை, எதற்காக இந்த வெளியீட்டை மேற்கொள்கின்றார்கள், இந்த வெளியீட்டில் வரக்கூடிய பாதிப்புகள், எவ்வாறு இதுல நீங்க அப்ளை பண்ணலாம்,
இந்த நிறுவனத்தை பற்றிய தகவல்கள், ஃபைனான்சியல் ரீதியான தகவல்கள், டிவிடெண்ட் பாலிசிஸ் எல்லாமே, இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ் எல்லாமே அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாம் அந்த தோற்றம் என்ற செயல்பாடுகள்ல பிரதிபலிப்பு. பாருங்க என்ன விலை எல்லாமே எதற்காக செய்கின்றார்கள்? இப்ப ரீஃபர்பிஷ்மெண்ட் அண்ட் எக்ஸ்பேன்ஷன் இதற்காகத்தான் செய்யறாங்க. அப்ப இந்த திட்டம் சரியான ஒரு திட்டமாங்கிறத அவங்க அனலைஸ் பண்ணியிருக்கோம். இங்க பாருங்க ஆப்ஜெக்டிவ் வந்து இதுதான். இப்ப இந்த இரண்டு செயற்பாட்டை மேற்கொள்வதனால எதிர்காலத்துல இந்த திட்டத்தை மேற்கொள்வதாலே எதிர்காலத்துல உங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப அதற்கான ஒரு இண்டஸ்ட்ரி அனாலிசிஸ், அந்த இண்டஸ்ட்ரி அனாலிசிஸை வச்சு ஒரு ஃபோகாஸ்ட், சொன்னா எதிர்காலத்துல இந்த நிறுவனத்துல இந்த திட்டத்தை செயற்படுத்துறதுனால இந்த நிறுவனத்துக்கு எந்த வகையான வருமானங்கள் வரக்கூடும்னு நீங்க தெரிஞ்சிருக்கோம். அசம்ப்ஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லிட்டு பாருங்க forecasted financial statements. இதைத்தான் இவங்க இந்த நிறுவனத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். இந்த திட்டத்தை செய்தால் எதிர்காலத்துல இந்த நிறுவனம் இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கு வரும்ங்கிறது தான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். விளங்கிச்சா? அதே மாதிரி விலையினுடைய நிர்ணயத்தை பாருங்க. இங்க பாருங்க பிரைஸ் வேல்யூவேஷன். இந்த இரு வங்கிகளுமே அல்லது இரு இடையீட்டாளர்களுமே பல விதங்கள்ல விலையை கால்குலேட் பண்ணி அசஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண ஃபேர் வேல்யூ வந்து 9.78. ஆனா அவங்க அசியூம் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கால்குலேஷன் படி 8 rupees per ஷேருக்கு வெளியிட்டா இந்த பங்குகளை எளிதில் விற்கலாம் ஒரு டிஸ்கவுண்ட்ல தாரீங்க. ஃபேர் வேல்யூவே 9.78, அப்ப 8 rupeesக்கு வித்தா நிறைய பேர் வாங்குவாங்க என்ற நம்பிக்கையில அவங்க 8 rupeesங்கிறத தான் ரெக்கமெண்ட் பண்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷனுக்கு பாருங்க எக்ஸாம்பிள். இங்க இருக்கு கலெக்ஷன் பாயிண்ட்ஸ், எங்க இருந்து உங்களுக்கு இந்த தகவல் அறிக்கை மற்றும் இந்த அப்ளிகேஷன்ஸ் அவற்றை பெற்றுக்கொள்ளலாம். இதுதான் இவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க். இந்த புரோக்கர்ஸ் மூலமாக உங்களுக்கு தகவல் அறிக்கை மற்றும் அதை சார்ந்த தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என்று லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிறாங்க. எழுத்துறுதியை பெற்றிருக்கிறாங்களான்னு பாத்தீங்கன்னா எஸ், இவங்க ஒரு அண்டர் ரைட்டரை எடுத்திருந்தாங்க கமர்ஷியல் பேங்க். ஆனா இதுல இந்த அண்டர் ரைட்டிங் அக்ரிமெண்ட்ல ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் இருக்கே, மிஞ்சி இருக்கிற அவ்வளவு பங்குகளையும் வாங்குறதுக்கான எழுத்துறுதி இல்ல. மேக்சிமம் 37.5 மில்லியன் ஷேர்ஸ், மேக்சிமம் ஆஃப் 37.5 மில்லியன் ஷேர்ஸை வாங்குறதுக்கான உறுதி. அதாவது எஞ்சி இருக்கும் பங்குகளின் தொகை 20 மில்லியன் பங்குகள் என்று சொன்னா கமர்ஷியல் பேங்க் அவ்வளத்தையும் எடுப்பாங்க. ஆனா மிஞ்சி இருக்கிற பங்குகள் 40 மில்லியன் ஷேர்ஸ் என்று சொன்னா அதுல 37.5 மில்லியன் பங்குகளை மட்டும் தான் அவர்கள் வாங்குவார்கள். மிஞ்சி இருக்கும் 2.5 மில்லியன் பங்குகளை அவங்க வாங்க மாட்டார்கள். இவங்க இதுக்கு ஒரு மேக்சிமம் இம்போஸ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா இங்க பாருங்க ஒரு அண்டர் ரைட்டரையும் அவங்க ஆன் போர்டு எடுத்திருக்கிறாங்க. ஓகே,
இரண்டாம் நிலை சந்தைகள், செகண்டரி மார்க்கெட். இதையும் நாங்க 2வது பாடத்துல இன் டீட்டெயிலா பார்த்தோம். 2ஆம் நிலை சந்தையில என்ன நடக்கிறது? ஏற்கனவே வெளியிடப்பட்ட கருவிகள் முதலீட்டாளர்களுக்கு இடையில் வாங்கி விற்கும் சந்தை தான் 2ஆம் நிலை சந்தை. சரியா? அப்ப இந்த சந்தையில நீங்க என்ன செய்வீங்க? முதன்மை சந்தையில வாங்கின கருவியை வாங்கினதுக்கு அப்புறம் இல்ல இதனுடைய வருமானம் அவ்வளவா இல்லை, இதனுடைய இடர்நேர்வு அதிகம், அப்படி உங்களுடைய வருவாய் இடர்நேர்வு மதிப்பிடலுக்கு நாங்க உங்களுடைய அந்த இருப்புக்களை அல்லது உங்களுடைய அந்த முதலீட்டை நீங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த 2ஆம் நிலை சந்தை தருகிறது. ஏன்னா செகண்டரி மார்க்கெட் ஒன்று இல்லாட்டி நீங்க வாங்கினதுதான், விற்கவே முடியாது. ஆனா 2ஆம் நிலை சந்தை ஒன்று இருக்கிறதுனால உங்களுடைய இடர்நேர்வு வருவாய் மதிப்பிடலுக்கு நாங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை மாற்றிக்கொள்ளலாம். அதுலயும் மிக முக்கியமான ஒரு வர்த்தக நுட்பம் தான் விளிம்பு வர்த்தகம், மார்ஜின் ட்ரேடிங். அதாவது எக்ஸாம்பிளுக்கு உங்கள்கிட்ட 1 மில்லியன் ருபீஸ் இருக்கு சேவிங். 1 மில்லியனுக்கு ஃபுல்லா ஷேர்ஸ் வாங்கிட்டீங்க. இப்ப இப்படி ஒரு ஆரம்ப பொது வளங்கள் வரப்போகுதுன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, ஐபிஓன்னு வரப்போகுது. இப்ப இந்த ஐபிஓ வெரி வெரி அட்ராக்டிவா இருக்கு, நல்ல ரிட்டர்ன் ஆயிருக்குன்னு நம்பி நீங்க உங்களுக்கு வாங்க விருப்பம், ஆனா பணம் இல்லை. ஏன்னா ஐபிஓல நீங்க இமீடியட்டா வாங்குறதுன்னா பணம் கொடுக்கணும், இல்லாட்டி கடனுக்கு எடுக்கிறதுனால குயிக்கா செட்டில் பண்ணணும். அப்ப ஐபிஓல வாங்காம சரி செகண்டரி மார்க்கெட்ல வந்தாலும் இன்னும் அட்ராக்டிவா இருக்கு. செகண்டரி மார்க்கெட்ல நிறைய இன்னும் பணம் பிக்கப், அந்த விலை இன்னும் பிக்கப் ஆகி இல்ல, உயர்ந்து இல்லை, ஆனா நல்ல கம்பெனின்னு தெரியும், உங்களுக்கு வாங்க விருப்பம். அப்ப நீங்க என்ன செய்யலாம்? உங்களுடைய அந்த தரகர் அணுகி, புரோக்கர் அணுகி, இங்க பாருங்க எனக்கு இவ்வளவு இந்த பங்கினுடைய இவ்வளவு பங்குகளை வாங்க விருப்பம், ஆனா என்கிட்ட பணம் இல்லை, என்னுடைய தற்போதைய பங்குகள், என்னிடம் இருக்கும் தற்போதைய பங்குகளையும் நான் வாங்கவிருக்கும் பங்குகளையும் பிணையமாக கொண்டு எனக்கு பணம் தாருங்கள், கடனாக தாருங்கள் என்று கேட்கலாம். அந்த கடனை பயன்படுத்தி அந்த பங்குகளையும் உங்களால வாங்கலாம். அதுதான் விளிம்பு வர்த்தகம் என்று சொல்றது. இப்ப பிராக்டிக்கலா இது எப்படி நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய அந்த போர்ட்போலியோவை பொறுத்து, ஷேர் போர்ட்போலியோவை பொறுத்து உங்களுக்கான அந்த மார்ஜின் அமௌண்ட், அந்த விளிம்பு வர்த்தகத்துடைய அளவை அந்த தரகர் தீர்மானிப்பார். இப்ப உதாரணத்துக்கு என்னிட்ட இருக்கிற பங்குகளின் தொகை 50,000க்கு தான் சேரும், ஆனா உங்கள்கிட்ட இருக்கிற பங்குகளோட தொகை 1 மில்லியனுக்கு சேரும். அப்ப எந்த போர்ட்போலியோ 50,000 ருபீஸ் மாத்திரம் தான். அப்ப 50,000 ருபீஸ் மாத்திரம்ங்கிறதுனால என்னுடைய தரகர் எனக்கு தரகிற அந்த விளிம்பு வர்த்தகத்துடைய அளவு இன்னொரு 5,000 தான், ஒரு அடிஷனல் 5,000 கடனா தருவேன் அதிகமான பங்குகளை வாங்குறது. ஆனா உங்களோட போர்ட்போலியோ 1 மில்லியன். அப்ப உங்களோட அளவு, அந்த போர்ட்போலியோ சைஸை பொறுத்து உங்களுக்கு தார மார்ஜின் லிமிட் 2 lakhs 3 lakhs ஆகவும் இருக்கலாம். விளங்குச்சா? அப்ப அந்த அளவு உங்களோட இருக்கிற அந்த பங்குகளுடைய அளவை பொறுத்து, அந்த பங்குகளின் அந்த வேல்யூவை பொறுத்து, ஏற்கனவே இருக்கிற அந்த ஷேர் போர்ட்போலியோட வேல்யூவை பொறுத்து தான் இருக்கு. ஞாபகம் வச்சிருங்க, இதெல்லாம் ஃப்ரீயா தர கடன் இல்லை, இதுக்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. தரகர் இதுக்கு நினைக்கிறேன் க்ளோஸ் டு ஒரு 24% மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் சார்ஜ் பண்றது. ஆனாலும் நிறைய முதலீட்டாளர்கள் இதை விரும்புகின்றார்கள். ஏன்? மார்க்கெட், அதாவது கேபிட்டல் மார்க்கெட் ஒரு ரைசிங் பாயிண்ட்ல இருக்கும், உயர்ந்து கொண்டிருக்கும் போது கடன் வாங்கியாவது பங்குகளை வாங்கினால் உங்களுக்கு வர அந்த ரிட்டர்ன் அதை விட கூட. விளங்குச்சா? உங்களோட பணமே போடாம அடிஷனல் ரிட்டர்ன் எடுக்கலுமெண்டா எவ்வளவு பெனிஃபிட். அதாவது நீ ஏற்கனவே உங்களோட சொந்த காசுல 1 மில்லியன் தான் இருக்கு, இன்னொரு ஆள்கிட்ட 2 லட்சம் கடன் வாங்கி இன்னும் அதிகமான வருமானம் பெற முடியும் என்று சொன்னா, அந்த அதிகபட்ச வருமானம் உங்களோட அந்த 1 மில்லியனோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஈல்ட் ரேட், விளைவு வீதம் இன்னும் கூடும். விளங்கிச்சா? மூலதன சந்தைகளுக்கு பின்வரும் வழிகளில் 2ஆம் நிலை சந்தை உதவுகிறது.
முதலீட்டாளர்களுக்கு திரவத்தன்மையை வழங்கும் ஒரு முக்கிய சந்தை தான் இரண்டாம் நிலை சந்தை. அதாவது மூலதன சந்தைக்கு கட்டாயமாக இரண்டாம் நிலை சந்தை ஒன்று தேவை. ஏன்? முதிர்ச்சி அடைவதற்கு நீண்ட காலம் இருக்கு, அது மட்டும் வைத்திருக்க முடியாது என்பதனாலே ஒரு இரண்டாம் நிலை சந்தை கட்டாயமாக வேண்டும். அடுத்தது விலை கண்டுபிடிப்பு, குறிப்பாக முதன்மை சந்தைகளுக்கு அதன் புதிய வெளியீடுகளுக்கு விலை எவ்வாறாக நிர்ணயம் செய்ய வேண்டும் என்பதற்கு இது வழிகாட்டுகின்றது. விளங்கிச்சா? விலை கண்டுபிடிப்பு. உதாரணத்துக்கு இப்போ ஒரு புதிய வங்கி ஒன்று நிறுவ போகின்றார்கள். அப்ப அவர்கள் நிறுவதற்கு முன்னதாக எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு முதல்ல பங்குகளை வெளியிட பாக்குறாங்க. பங்குகளை எந்த விலைக்கு வெளியிடலாம் என்று ஏற்கனவே வெளியிடப்பட்ட பங்குகளுடைய விலையை அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்ப கரண்ட் சினாரியோல பாத்தீங்கன்னா பேங்க் ஷேர்ஸ் பிரைசஸ் பாத்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்ல வங்கிகளுடைய பங்குகளின் விலை மிக குறைவாக இருக்கிறது. பேங்க் இண்டஸ்ட்ரியில வர இம்பாக்ட், மொரட்டோரியம், கோவிட், அப்படி எத்தனையோ ஃபேக்டர்ஸால பங்குகளுடைய விலை குறைவடைந்து காணப்படுகிறது. அப்ப அந்த மாதிரியான ஒரு நிலையில புதிதாக பங்குகளை வெளியிட வரும் ஒரு வங்கி ஏற்கனவே குறைஞ்சிருக்கிற மற்ற வங்கிகளுடைய பங்குகள் குறைஞ்சிருக்கிற நிலைமையில உங்களுடைய இந்த புதிய பங்குகளை அதிக விலைக்கு வெளியிட முடியுமா? இயலாது. இந்த இரண்டாம் நிலை சந்தையிலே காணப்படுகின்ற விலை உங்களுடைய அந்த புதிய வெளியீட்டிற்கு ஒரு கைடன்ஸ், அணுகலாக இருக்கு. உங்களோட புதிய வெளியீட்டிற்கான சரியான விலையை கண்டுபிடிக்க அது உதவும். சேமிப்பு மற்றும் முதலீட்டை ஊக்குவிக்கிறது. அது முதல்ல இருக்கிற அந்த முதன்மை சந்தையிலும் பார்த்தோம். இரண்டாம் நிலை சந்தையில அது எப்படி உருவாக்குகின்றது? ஏன்னா இரண்டாம் நிலை சந்தை ஒன்று இல்லை என்று தெரிய வந்தால் நிறைய பேர் முதன்மை சந்தையை அணுக விருப்பப்பட மாட்டார்கள். ஏன்? ஏன்னா பணம் போட்டா போட்டதுதான், முதிர்வு மட்டும் வச்சிருக்கோம். ஆனா இங்க நீங்கள் போட்ட பணத்தை இன்னொரு ஆளுக்கு வித்து, இந்த முதலீடு செய்த பணத்தால இருக்கிற கருவியை இன்னொரு ஆளுக்கு வித்து உங்களோட பணத்தை மீள பெற்றுக் கொள்ளலாம். அப்ப இன்வெஸ்ட் பண்ணா இல்ல, அது மெச்சூரிட்டி மட்டும் வைக்க தேவையில்லை, எனக்கு வித்து எக்ஸிட் பண்ணலாம்னு ஒரு ரெவன்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் முதலீட்டை செய்வதற்கு விரும்புவார்கள். கடைசியாக பரிவர்த்தனை செலவுகளை குறைவாக வைத்திருக்கவும் இரண்டாம் நிலை சந்தை உதவுகிறது. ஒரு இரண்டாம் நிலை சந்தை ஒன்று இல்லாமல் இருந்தால் உங்களுக்கு முதன்மை சந்தையிலே முதலீடு செய்து பெற்றுக்கொண்ட பிணையத்தை கடைசி மட்டும் வைத்திருக்கணும். பணத்தேவைக்கு விற்க முயன்றாலும் சரியான சந்தை விலைக்கு விற்க முடியாது, இன்னொரு ஆளை தேடி அலையணும், அந்த பரிவர்த்தனை செலவு அதிகம். ஆனா இரண்டாம் நிலை சந்தை ஒன்று இருந்தால் ஒரு குறிப்பிட்ட களத்தில் எத்தனையோ முதலீட்டாளர்கள் இருக்கும் ஒரு களமாக இரண்டாம் நிலை சந்தை இருக்கிறது. அப்ப உங்களுடைய பிணையத்தை எளிதாக குறைந்த பரிவர்த்தனை செலவுகளில் உங்களுக்கு விற்க வாங்க முடியும். அதோடு குறைவான பரிவர்த்தனை செலவு மட்டும் இல்ல, ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட பரிவர்த்தனை செலவுகள் இதெல்லாம் ரெகுலேட்டட். இங்க பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் காஸ்ட் எல்லாம் ஏற்கனவே டிட்டர்மைண்டா இருக்கு. அப்ப எனக்கு இருக்கிற டிரான்சாக்ஷன் காஸ்டே தான் உங்களுக்கும் இருக்கும், அதே பெர்சன்டேஜ். அப்ப எவ்விதமான வேற்றுமையும் இல்லை. அதற்கு இரண்டாம் நிலை சந்தை உதவுகிறது. ஓகே, அதோட மூலதன சந்தைகளுக்கான அறிமுகம் என்ற பாடத்தையும் நாங்க இந்த வாரத்துல முடிக்கிறோம். அடுத்த வாரம் நாங்க பார்க்க போற பாடம் படுகடன் மூலதன சந்தை, டெட் கேபிட்டல் மார்க்கெட். இப்ப இதுல ஸ்லைட் கவுண்ட பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 69 ஸ்லைட்ஸ் இருக்கு. இந்த பாடம் மிக மிக முக்கியமான பாடம். ஏன்னா உங்களோட சிலபஸ்ல கட்டாயமா, உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல கட்டாயமா ஒரு கேள்வி இருக்கு. இதுல 20 மார்க்ஸுக்கு டெஃபினிட்டா இதுக்கு அலோகேஷன் இருக்கு. அதனால இந்த பாடத்தை நெக்ஸ்ட் வீக் கட்டாயமா ஃபாலோ பண்ண ஜாயின் பண்ணுங்க.
இதுல நிறைய கால்குலேஷன், நிறைய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கிற ஒரு பாடம். ஓகே, அதனால தவறாம அந்த கிளாஸ்ல இணைஞ்சிருங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங். நாங்கள் திருப்பி நெக்ஸ்ட் வீக் சந்திப்போம். ஓகே.